இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்திய தேசத்தில் எழுப்புதல் வேண்டும். இயேசு சிந்திய ரத்தம் தெளித்திட வேண்டும். ஆத்தும அறுவடை செய்திட வேண்டும். சீடரை எங்கும் அனுப்பிட வேண்டும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும். வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும். சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும். சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும். சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும். சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமனும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமனும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நாளிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும். நாளிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும்.
துணி கேட்கும்போது, வானத்தில் தூதர் கூட்டம் எக்கால துணி கேட்கும்போது, இயேசுராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும், இயேசுராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும். பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும், பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார், சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும், சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும், இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும், இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும், இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார், சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும், சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். எழுதி முடிச்சுட்டு தான் நமக்கு என்ன பண்ணோம், நம்ம ஃபேமிலியை போய் பார்க்கணும். அது வரைக்கும் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு எங்கே பார்க்கணும், பைபிள் தான் பார்க்கணும். நல்ல பாட்டு பாடுங்க, நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், பிதாவுக்கு, குமாரனுக்கு, பரிசுத்தாவிக்கு. நீங்கள் இந்த வசனம் போக 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 உங்களுக்கு இதை பிரித்து 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 என்ன பண்ணலாம், ஜெபிக்கிறதுக்கு அந்த ஆண்டு வந்து கிருபை தருவார். இந்த வசனம் உள்ளே போகும்போது தான் பிதாவுக்கு, குமாரனுக்கு தனியாக, ஆவியானுக்கு எப்படி தனியாக பிரித்து என்ன பண்ணலாம், ஸ்தோத்திர பலி சொல்லலாம். நல்ல பாட்டு பாடுங்க, ஒரு 2-3 பாட்டு. ஆண்டவர் நிறைய பாட்டு நம்ம கொடுத்துக்கிறாரு, நம்ம பார்த்து கூட பாடலாம், நம்ம பார்க்காம பாடலான்னு அவசியம் இல்லை, பார்த்து பாடிக்கலாம். அந்த பாட்டுங்கள்லாம் பாடி நல்லா ஆராதனை பண்ணிவிட்டு துதிச்சிட்டு நம்மளை ஃபஸ்ட்டு பரிசுத்தப்படுத்தணும். நம்ம ஆவி ஆத்மசரத்தை நம்ம யார் யாரைன்னா நான் பேசியிருக்கிறோம், இன்னும் நான் நினச்சிருக்கிறோம், மனசுக்குள்ளே கெட்ட நான் அனுப்பி எல்லாத்தையும் என்ன பண்ணோம், காலையில் எழுந்தோம் எல்லாத்தையும் சுத்திகரிக்கணும். அவர் ரத்த ஜலாவினால் நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஆவி ஆத்மசத்தை சுத்திகரித்து நம்ம பரிசுத்தப்படுத்தி என்ன பண்ணோம், அந்த வார்த்தையில் நம்ம உட்காரும்போது அந்த வாசனை நம்மளுக்குள்ளே எப்படி போகும், அழகாக உள்ளே போகும். நம்ம வாசிக்கிற வாசனை எப்படி இருக்கும், அந்த பரிசுத்தமான இருதயத்தில் போகும்போது அது கரெக்டாக போயிட்டு என்ன பண்ணுது, உள்ள கிரியை செய்யும். அப்புறம் இந்த வசனத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லி அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அப்புறமா நம்மளோட ஜப குறிப்பை வச்சு ஜபிக்கணும். நம்ம தேசத்தில் நடக்கிற கொடுமைகள் இல்லையா, தேசத்தில் நடக்கிற வியாதிகள், ஜனங்க வியாதினால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ பொல்லாத வியாதிகள் இன்றைக்கி ஜனங்களுக்கு வந்துட்டுருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மளுக்கு பதில் தர்றாரு. அதனால் வசனத்தை எடுக்கணும், அது தன்னை என்ன பண்ணாதுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கும்போது தான் நம்ம பரிசுத்தமாகறோம். ஒவ்வொரு நாள் நம்மளை பரிசுத்தமாக பாதுகாத்துனே தோத்துரு. எனக்கு இது போட்டிருக்காங்க, தயவுசெய்து யார்கிட்ட பேசாதா போய் பேசிட்டு என்ன பண்ணுங்க, ஒப்புரவாயிடுங்க, ஏசப்பா வருகு வந்துச்சு, இப்போ இன்றைக்கே போயிட்டு எல்லாம் செய்துருங்க, தயவுசெய்து மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர். நான் சந்தோஷப்பட்டேன், ஏன்னா நல்லது இல்லையா. அப்புறம் அதான் நம்ம ஒவ்வொரு நாள் என்ன பண்ணோமா, ஆண்டரோடு ஃபஸ்ட்டு ஒப்புரவாகணும். அப்புறம் நம்மளுக்கு யாராச்சும் விரோதிங்க, நமக்கு தெரிஞ்சுங்க தெரியாதுங்கிட்ட நம்ம ஏதாச்சும் பேசியிருந்தா அவங்ககிட்ட என்ன பண்ணோமா, ஒப்புரவாயிடுங்க அப்படின்ட்டு நேற்று போட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாள் ஒப்புரவாகிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பரிசுத்தமாகணும். நம்ம பரிசுத்தமாக தான் இப்போ நான் என்னோடய விரோதிக்கிட்ட போய் பேச முடியும். நான் பரிசுத்தம் இல்லாமல் பேசினா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம நேராக என்ன பண்ண மாட்டாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நம்ம பரிசுத்தமாயிட்டு அவங்களோட போய் பேசும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம சொல்கிற வார்த்தையை எடுத்துக்க ஆண்டவர் கருவை செய்கிறார். அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக அந்த வார்த்தைகள் என்ன பண்ணோம், கர்த்தருக்கு பயப்படுறவங்களாம் எப்படி இருப்பாங்க, கர்த்தரோடு இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் நன்மை யோசிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, தீமை யோசிக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணோம், நம்ம இருதயத்தில் இதை எழுதி அந்த வார்த்தையை என்ன பண்ணோம், திரும்ப 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 இதுதான் வரணும். நமக்கு அத்தனையோ காரியங்கள் இருக்கலாம், நம்ம இந்த காரியம் செய்யணும், அப்படி செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும், நிறைய காரியங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த அவருக்குள்ளே நம்ம வந்துரும்போது எல்லா காரியத்தையும் அவர் பார்த்துக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் முந்தா நாள் எங்கள் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. நாங்கள் வேலூர் போகும்போது போகிறதுக்கு வரத்துக்கு 2த்துக்கும் புக் பண்ணிட்டாங்க டிக்கெட்டு. போகிறதுக்கும் ட்ரெயினில் புக் பண்ணிட்டாங்க, வரத்துக்கும் புக் பண்ணிட்டாங்க. எனக்கு வரதுக்கு புக் பண்ணது எனக்கு தெரியாது. நான் என்ன ஜோம் பண்ணினுக்கிறேன்னா, ஏசப்பா இந்த ட்ரெஸ் எல்லாம் பேக் தூக்கிட்டு போயிட்டுருக்கேன், என் கார் இருந்து அழகாக வச்சுட்டு போவேன், இது நீ எதுக்கும் ஒரு பனிஷ்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்கீங்க பழகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜோம் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் யோசித்தேன், நம்ம வரும்போது ட்ரெயினில் வரமாட்டோம், நம்ம கண்டிப்பாக காரில் தான் வருவோம் அப்படி எனக்குள்ளே ஒரு இது. அப்புறம் நான் அப்படியே உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன், ஏசப்பா இந்த நாள் என் கார் என்ன பண்ணோம், எப்படி ஆச்சும் வந்துடணும் அப்படி சொல்லி ஜெபம். நாங்கள் ஆஃபீஸில் உட்கார 2 சகோதரி உட்காந்துங்க. அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு இன்னும் ரிசல்ட் வரலைங்க, அந்த காரை குறிச்சி அப்படின்னாங்க. அங்கேயே உட்காந்துட்டு 2 பேரும் ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம்.
நான் ஜெபம் பண்ணுறேன், ஏசப்பா 10 நிமிஷத்தில் அவங்க பேசணும், பேசாதவங்க கூட ஃபோன் பண்ணி பேசணும், ஏசப்பா செய்வீங்க நீங்கள். ஏன்னா நான் நடந்து போக முடியாது, கார் அங்கே விட்டுட்டு போயிட்டாங்க, பேக்கெல்லாம் தூக்கி வச்சுட்டு போயிட்டாங்க கீழே. அப்போ தூக்கினா போக முடியாது, நாங்கள் எப்படி போகிறோன்னு தெரியல, ஆனால் நீங்கள் தான் கொண்டு போவீங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து கரெக்டாக ஜெபம் பண்ணிக்கிறான். 10 நிமிஷம் தான் சகோதரி சொல்கிறாங்க, அம்மா உங்களுக்கு ஃபோன் வந்துச்சுமா அப்படின்னாங்க, உங்கள் காருக்கு அனுப்ப சொல்லி ஃபோன் வந்துச்சு அப்படின்னாங்க. இது யார் செய்கிறது? அன்றைக்கி ஃபுல்லாக ஆண்டோடைய ஊழியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கோம். ஆனால் எல்லாம் நாங்கள் நல்லா சந்தோஷமாக தான் போகிறோம், சந்தோஷமாக வந்துட்டுருக்கோம். இருந்தாலும் நம்ம இப்படியெல்லாம் ஒரு இது பண்ணுது, பிஸ்னஸ் நம்மளை தடை பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுது. அப்புறம் வழியில் வரும்போது ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, ஏம்மா வந்து உன் முகத்தை காட்டு போறியா அப்படின்னாங்க. 1 வருஷம் ஆச்சு உன்னை பார்த்துன்னு. நான் எங்கள் ஐயாவுக்கு சொன்னப்பா, உன் முகத்தை காக்க சொல்கிறாங்கப்பாண்ணா. அது உள்ளே போனோம், உனக்கு இன்னொரு இடத்துக்கு நான் போக வேண்டியிருக்கு, நீ போகலாம் முடியாதுன்னாங்க. நான் சொன்னேன், டிரைவர் நீங்கள் வெளியே மெயின்லி நின்றுடுங்கோ, ஐயா கூட உட்காந்துருக்கட்டும், ஜோசப் உட்காரட்டும், நான் மட்டும் உள்ளே ஓடி போய் அந்த அம்மாவுக்கு முகத்தை காட்டு ஓடி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க சொன்னாங்க, ஏம்மா நீ உள்ளே வராத, நான் துணி தலைமால் போட்டுன்னு ரோட்டில் நிற்கிறேன், நீ ரோட்லேயே என்னை பார்த்துருன்னாங்க. அப்புறம் நான் என்ன சொன்னேன், இல்லைம்மா நான் வீட்டுக்கு வருவேன், ஐயாவை பார்க்கணும் உங்கள் ஐயாவை அப்படின்னு. என்ன சொல்ல வர பாரு, அந்த ரோடு பக்கமாக அந்த வீடுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ரோட்டில் வந்து துணி தலைமால் போட்டு அவங்க என்னுடைய அடையாளத்துக்காக நிற்கிறாங்க. அவங்க போன உடனே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், அம்மா நீங்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. அவங்க 2 மருமகளுக்கு ப்ரேயர் பண்ணேன். 2 பேருக்கும் 5 வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை. ஒருத்திக்கு இப்போ 7 மாதம் கன்சீவாக இருக்கா. அல்லேலூயா. அதுக்கும் அந்த சந்தோஷத்தை அவங்க அந்த இடத்துல போன பிறகு என்கிட்ட காதில் வந்து சொல்கிறாங்க, இன்னொரு மருமகளுக்கும் ஆண்டவர் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னேன். ஏன் சொல்ல வரேன்னா, இதெல்லாம் ஆண்டவர் செய்கிற அதிசயம். ஆண்டவர் நம்பினவங்களை ஆண்டவர் கைவிடுறதில்லை. அதனால் ஆண்டவருக்கு நீங்கள் தயவுசெய்து ஹோம்ஒர்க் செய்யுங்க. நாங்கள் சொல்கிறோன்னு இல்லை, நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக எடுத்து செஞ்சு பாருங்கள். நீங்கள் செய்துட்டு நீங்கள் வெளியே போக சொல்லி ஆண்டவர் பெரிய கிருபையினால் நம்மளை நிரப்புறாரு. ஹல்லேலூயா. அப்போ தான் கிருபை பெற்றவளை வாழ்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம கிருபை பெற்றவங்களை என்ன பண்ணோம், எப்போதும் வசனத்தில் இருக்கணும். மரியாள் சொன்னாங்க, நான் அவங்க அடிமைன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அவங்க சொல்கிறதுக்கு என்ன இல்லை, நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை இல்லையா, நம்ம ஆண்டோடைய அடிமைகள். நம்ம அந்த வார்த்தையை வசிக்கிறவங்களுக்கு தான் கிருபை பெற்றவர்கள். ஹல்லேலூயா. ஒரு வாழ்த்தம் எனக்கு எல்லாமே பெண்கள் தான் வரும், ஆண்கள் நிறைய பேர்த்தில் வர முடியல. ஆனாலும் கூட நம்ம நிறைய என்ன பண்ணோம், ஜெபிக்க ஆண்டவர் கிருபை செய்யணும். இந்த நாளில் கூட வசனங்களை கேட்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட நாம் இயேசுவின் மேல் அந்த நம்பிக்கையாக இருப்பது எப்படி, யார் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோம், ஆனால் ஆண்டவராக இயேசுவின் மேல் நம் முழு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொன்று காரியத்து முதலாவது நாம் வேத வாக்கியங்களை தேடி வாசிக்க வேண்டும். ஏசாயா 34:16. அல்லேலூயா. இப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் வளரத்துக்கு, ஆவியில் வளரனா ஒரே வழி என்ன, வேத வாக்கியங்களை தேடி வாசிக்கணும். அது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். 2வது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பாருங்கள் என்று ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்கிறாரு. அப்போ வேத வாக்கியம் என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்கணும். 3வது வேத வாக்கியங்களை தியானித்து பார்க்கணும். புரியுங்களா? இப்போ 3வது நாம் தியானிக்கும் போது அடுத்தது என்ன நடக்க போகிறது, தேடினோம், ஆராய்ந்து பார்த்தோம், தியானித்து பார்த்தோம். அடுத்ததுனா கிடைக்கும் நமக்கு. தேடி வாசித்துட்டோம், ஆராய்ந்தும் வாசித்துட்டோம், தியானித்து வாசித்துட்டோம். இப்போ என்னென்ன கிடைக்கும் நமக்கு பலன், நித்திய வாழ்வு. ஓகே, ஒரு கொஸ்டின் ஆன்சர் ஒன்று கொடுக்கலாம். வேறு வேத அறிவு. அடுத்தது பாருங்கள், ஒருத்தர் வந்து வேதத்தை தேடி ஆராய்ந்து தியானிக்கும் போது முதல்ல அவங்களுக்கு என்ன நன்மை உண்டாகுதுன்னா, வேத அறிவு உருவாகும். என்ன அறிவு? இந்த அறிவு வந்து உலக அறிவு வேறு, மனுஷனுடைய அறிவு வேறு, தேவனுடைய அறிவு வேறு. இப்போ தேவனுடைய அறிவு நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வேதத்தின் வழியாகவே தருகிறார். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு தப்பு செய்யும்போது என்ன சொல்கிறாங்க, அறிவில்லையான்னு கேட்குறாங்க. அப்போ எதுக்கு அங்கே அறிவில்லை, அந்த பாயிண்ட்டை வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, அது அந்த உலக பொருளாக இருந்தால் அந்த உலக அறிவு இல்லையா. புரியுங்களா? பிள்ளைங்களுக்கு என்ன சொல்கிறோம், நீ வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தால் பாஸ் பண்ணியிருக்கலாமே, நீ அறிவில்லாத போயிடுச்சு உனக்கு அப்படின்வாங்க. அப்போ எங்கேயோ அது வந்து என்ன பண்ணியிருக்குது, அந்த ஆன்சர் எழுத முடியாமல் அந்த அறிவில்லாமையினால் ஃபெயில் ஆயிடுச்சு. அதே போல் ஆண்டுடைய காரியத்தில்
இப்போ ஆண்டவருடைய காலத்தில் எது வச்சு அறிவில்னு சொல்லுவோம்? அதாவது என் ஜனங்கள் அறிவில்லாமினால் சிறைப்பட்டிருக்கிறாங்க, சிறையில் மாட்டிக்கிறாங்க. சிறைனா என்ன? இப்போ ஜெயிலுக்கு ஏன் போகிறாங்க அப்படின்னு கேட்டால் அது ஒரு சிறை. ஜெயிலுக்கு ஏன் போகிறாங்க? ஏதாவது ஒரு குற்றம் செய்தால் தான் என்ன பண்ண முடியும்? போக முடியும். அது மாதிரி ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம ஏதாவது தவறுகள் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய அந்த வேலையை சரியாக செய்யலைன்னா அது ஒரு சிறையில் மாட்டிக்கணும்னு அர்த்தம். என்னது? சின்ன சின்ன சிறையில் மாட்டிக்கிறோம். கோபம் என்பது ஒரு சிறை, புரியுங்களா? பெருமை என்பது ஒரு சிறை, மேட்டிமை என்பது ஒரு சிறை, புரியுங்களா? கீழ்ப்படியாமன்றது ஒரு சிறை. அதுக்கடுத்தது போராமை என்பது ஒரு சிறை, பாவம் என்பது ஒரு சிறை, அப்புறம் கசப்பு என்பது ஒரு சிறை. இது எப்படியாவது அதில் சிறையில் சிக்கிறோம். ஏன் அப்படின்னா அந்த வேத அறிவு இல்லாமனால, ஒரு வேத அறிவு இல்லாதனால அந்த ஒரு அறிவு ஏன் வரலன்னு அப்படின்னா நம்ம வேதத்தை என்ன செய்யலை? வேதத்தை ஆராய்ந்து பார்க்கலை. இயேசு சொல்லிட்டாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்போது உங்களுக்கு நித்திய ஜீவன் ஒன்று சொன்னார். அப்போ வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ந்து பாருங்கள். யோவான் 5:39 ஆண்டவராக இயேசு இந்த வசனத்தை சொன்னார். அப்போ வேதத்தை ஆராய்ந்து பார்க்காதனால எவ்வளோ ப்ராப்ளம். அதே நீங்கள் அப்போஸ்தலரில் வாசிக்கிறோம், அவர்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்ததினால் நல்ல குணசாலியாக இருந்தாங்க. அப்போ அந்த சபையார் எப்படி இருந்தாங்க? நல்ல குணசாலியாக வாழ்ந்தாங்க. அப்போ அந்த குணசாலியாக வர முடியல, அந்த வேத அறிவு இல்லாமனாலே. அப்புறம் என்ன வேறு இடத்துல என்ன சொல்லலாம்? அறிவு குறித்து அறிவை வச்சு என்ன சொல்லலாம்? நீதிமொழியில் சொல்கிறாரு, அந்த அறிவு ஆத்மாவுக்கு போனால் இன்பம் அடைகிறது. அறிவு ஆத்மாவுக்கு போனால் என்ன ஆகுது? இன்பம் வருது, சந்தோஷம், மனமகிழ்ச்சி, களிக்குறிதல் வருது. அப்போ அந்த ஆத்மா இன்பம் அடையணுமே, எப்படி அடையிறது? அப்போ இந்த வேத அறிவு இது சும்மாலாம் வராது. அதனால தான் ஃபஸ்ட்டு ஒரு அதிகாரத்தை என்ன செய்யணும்? தேடி வாசிக்கணும். என்ன தேடுறீங்க அங்கே அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். தினந்தோறும் ஒரு அதிகாரத்தை எடுத்து அந்த அதிகாரத்தில் இருக்கிற கீவேர்டு, அதாவது மைய வார்த்தை, மைய வசனம், அதுக்கு பிறகு மைய செய்தி, மைய ஜபம், அது எழுதிடுறீங்க. எழுதிட்ட பிறகு அந்த மைய வார்த்தை என்ன எடுத்தீங்க? மைய வார்த்தை என்ன எடுத்திருப்பீங்க? மைய வார்த்தை என்பது ஒரு ரட்சிப்புன்னு எடுத்தீங்க. என்ன செய்வீங்க? அந்த ரட்சிப்பை ஃபஸ்ட்டு ரட்சிப்புன்னு நீங்கள் தேடிட்டீங்க. ஒரு அதிகாரத்துக்குள்ளே தேடி கண்டுபிடிச்சிட்டிங்க, ரட்சிப்பு வந்தாச்சு. அந்த ரட்சிப்பு என்னன்று என்ன பண்ணணும்? நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இப்போ ஆராயும் போது இந்த அறிவு வளர ஆரம்பிக்குது, புரியுங்களா? அப்போ வேதத்தில் எங்கெல்லாம் ரட்சிப்பு இருக்கிறது, புரியுங்களா? ஒரு இடத்துல பொதுவான ரட்சிப்புன்னு இருக்குது, இன்னொரு இடத்துல பூரண ரட்சிப்பு இருக்குது, இன்னொரு இடத்துல நித்திய ரட்சிப்புன்னு இருக்குது, இன்னொரு இடத்துல பெரிதான ரட்சிப்புன்றாரு, இன்னொரு இடத்துல ரட்சிப்பு நிறைவேற பிரியாசன்றாரு, புரியுங்களா? இன்னொரு இடத்துல கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருங்க அப்படின்றது. அப்போது ரட்சிப்பு என்பது பெரிதான ரட்சிப்பு, ரட்சிப்பு கர்த்தருடையது, பொதுவான ரட்சிப்பு, பூரண ரட்சிப்பு, நித்திய ரட்சிப்பு. அதுக்கடுத்தது என்னென்ன சொன்னேன் நான்? பெரிதான ரட்சிப்பு. இப்படியெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, இதெல்லாம் எதுக்கு எழுதி விட்டுக்குது? நம்ம அந்தந்த இடத்துல போய் என்ன பண்ணுறோம்? அந்த ரட்சிப்பை கவனிக்கிறோம். ரட்சிக்கிறவர் யார்? பிதா, குமாரன், பரிசுத்தம், 3 பேருமே ரட்சிக்கிறவர், புரியுங்களா? அதில் மிக இப்போ சகை வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அது என்ன ரட்சிப்பு? அது அந்த சகை வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு கொடுத்தாரு. அது என்ன ரட்சிப்பு? இன்னும் ஆண்டவராக இயேசு என்ன பண்ணல? சிலுவைக்கு போகவில்லை. அப்போது எப்படி பாவம் மன்னிப்பு அவர் கிடைக்குமா? அதாவது ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. அப்போ இயேசு ஒன்று ரத்தமே சிந்தலையே. இப்போ அவர் உயிருள்ள இயேசு தான் நிற்கிறாரு, மாம்சத்தில் தான் நின்றுக்கிறாரு. இப்போ அந்த வீட்டுக்கு போனார், அந்த வீட்டுக்கு என்ன உண்டாச்சு? ரட்சிப்பு உண்டாச்சு. அது என்ன ரட்சிப்புனா, அவர் கடன் பட்டிருந்தார், இல்லை அவர் அதிகமான பணத்தை வாங்கியிருந்தார், இல்லை லஞ்சம் வாங்கியிருந்தார், ஜனங்கிட்ட ஏமாத்தினார், அதிலேருந்து ரட்சிக்கப்பட்டார். அதனால் அவர் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போவாரா? அதே மாதிரி சிலவங்க என்ன பண்ணுவாங்க? கோபத்தில் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அதனால் பரலோகத்துக்கு போயிடுவாங்களா? இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டியது எவ்வளோ இருக்குது. இன்னும் பாவத்தில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய குடும்பத்தில் என்னென்ன ரட்சிப்பு அதெல்லாம் நிறைவேறணுமே. ஃபஸ்ட்டு அவர் பயங்கரமான என்ன பண்ணியிருந்தார்? சகேவு வண்டிக்கு என்ன பண்ணார்? அதிகமான லஞ்சம் வாங்கினார்னு வச்சுக்கோங்க. அந்த லஞ்சத்தை திருப்பி கொடுக்குறார் 4 மடங்கு. அப்போ அவர் அதுலேருந்து ரட்சிக்கப்படுறாரு. இன்னும் அவருடைய ஆத்மா ரட்சிக்கப்படணும், இன்னும் அவர் ஆவி ரட்சிக்கப்படணும், இன்னும் அவருக்குள்ளே இருக்கிற சுபாவங்கள் மாறணும்.
அப்போ இயேசு ரத்தத்தை சிந்தி என்ன பண்ணுறாரு? பாவ மன்னிப்பு உண்டாக்கி தராரு. இன்னும் அவர் ஞானஸ்தானம் எடுக்கணும், இன்னும் அவர் வந்து ஆவிக்குரிய ஞானஸ்தானம் எடுக்கணும், இன்னும் அக்னி ஞானஸ்தானம் எடுக்கணும். இப்படின்னா நிறையா இருக்குது. ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லினே இருந்தால் காலம் ஓடாது. அதை வந்து என்னன்னா, இப்போ நான் ரட்சிக்கப்பட்டா கேட்டால் ஒரு 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 ஞானஸ்தானம் எடுத்துருங்க, என்ன பண்ணீங்க? ரட்சிக்கப்பட்டீங்கன்னா ரட்சிக்கப்பட்டோம், அவ்வளோதான். அவங்க எப்படியும் வாழ்ந்தாலும் என்ன பண்ணுறதில்ல, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், என்ன ஆகிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அதை வச்சுன்னு பரலோகத்தில் போக முடியுமா? முடியும். ஏன்னா ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க என்ன பண்ணிடணும்? ஞானஸ்தானம் தண்ணியிலேருந்து ஏறின பிறகு நான் நடக்கணும். உடனே அவர் மறிச்சிட்டா போயிடுவார். ஆனால் அவர் கொண்டு வந்து ஆண்டவர் எங்கே சேர்க்குறாரு? சபையில் சேர்றாரு. எதுக்கு சபையில் சேர்க்கணும் சொல்லுங்கள்? ஏன் அவர் இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டிய இடம்லாம் இருக்குது. அல்லேலூயா. இன்னும் அவருக்குள்ள இருக்கிற நிறைய சுபாவங்கள்லாம் என்ன பண்ணணும்? மாறணும். அந்த மாறுறது தான் என்னது? ஆலயம். இப்போ தேவனுடைய ஆலயம் எதுக்காக? நம்ம ஆலயத்துக்கு ஏன் போகிறோம் அப்படின்னா, நம்முடைய குணங்கள் மாறிக்கினே இருக்கணும், நம்ம சுபாவங்கள்லாம் மாறணும், நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கையாக வரணும். புரியுங்களா? வேதத்தை அந்த மேய்ப்பர் கற்றுக் கொடுக்கணும், அந்த மேய்ப்பர் சொல்லி தரணும். புரியுங்களா? அந்த மேய்ப்பர் சொல்லி தரணும். எப்படி நீங்கள் என்ன செய்யணும்? தியானிக்கணும், எப்படி வேதத்தை ஆராயணும், எப்படி வேதத்தை தேடி வாசிக்கணும், எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் கடன் போகும், எப்படி உங்கள் வாழ்க்கையில் பிள்ளைகள் கீழ்ப்படிவாங்க, எப்படி உங்கள் கணவர் வந்து குடியிலேருந்து விடுதலை ஆகுவார், எப்படி ஜெபிக்கணும், எப்படி விண்ணப்பிக்கணும், எப்படி தேசத்துக்காக எப்படி ஜெபிக்கணும், மக்களுக்காக எப்படி ஜெபிக்கணும், ரட்சிக்கப்படாத மக்களுக்காக எப்படி ஜெபிக்கணும், பரிசுத்தனா என்ன, பாவத்திலேருந்து எப்படி விடுதலை ஆகுவது. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொன்று காரியத்தை குறித்து என்ன செய்கிறார் ஆண்டவரே? நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அல்லேலூயா. என்ன செய்கிறாரு? அப்போ யார் கற்றுத்தரது? அந்த மேய்ப்பன், சபை மேய்ப்பன் கற்றுத்தரணும். எதுவுமே கற்றுத்தராது நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டு பிறகு, அந்த ஞானஸ்தானம் எடுத்துகிட்ட பிறகு நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு போகிறீங்க, ஒரு நாள் போகிறதில்ல, ஒரு நாள் என்ன பண்ணி தூங்கிடுறீங்க, ஒரு நாள் போய் அங்கே சும்மா உக்காந்துட்டு வந்துடுறீங்க. சில நேரத்தில் என்ன பண்ணுறோம்? பைபிள் எதுவும் அவங்க சொல்கிறதெல்லாம் எதுனே இன்னும் சொன்னாங்கன்னே என்ன பண்ண முடியல. என்ன மேய்ப்பர் என்ன சொன்னான்னு கேட்டால் மறுநாளே மறந்துடுறோம். புரியுங்களா? இப்படியே காலம் ஓடுது. டக்குன்னு மரணம் சந்திக்குது. அடக்கானில் சொல்கிறாங்க அந்த அம்மா பரலோகத்தில் இருக்கிறாங்க, அந்த ஐயா பரலோகத்தில் இருக்கிறாரு அப்படின்றாங்க. என்ன அர்த்தம்? 2 பேர் சாட்சி கொடுங்கன்னா, நேற்று அவர் தண்ணி அடிச்சிருந்தாரு, இன்றைக்கி அவர் என்ன பண்ணுகிறார்? பரலோகத்தில் இருக்கிறாருன்றாங்க. நான் ஒரு அடக்காராதனைக்கு போனோம். புரியுங்களா? அந்த தம்பி வந்து ஒரு ஆவிக்குரிய சபையில் தான் இருந்தார். அவர் எங்கள் கூட ஒர்க் பண்ணின்னு இருந்தார். அவர் என்ன பண்ண தினந்தோறும் வந்து சர்ச்சுக்கும் போவார், ஞானஸ்தானம் எடுத்தவர் சர்ச்சுக்கு போகிறாரு. ஆனால் அவர் வந்து ஒரு சின்ன வாலிப பிள்ளைங்களோடு அவர் சேர்ந்து தினந்தோறும் தண்ணி அடிப்பாங்க. ஒரு பக்கம் பாஸ்டர் வந்து சாட்சி கொடுக்குறாரு, இந்த பிள்ளை வந்து இந்த தம்பி இப்போ அது பரலோகத்தில் இருக்கிறாரு அப்படின்னு. அவங்க நண்பர்லாம் பார்த்து நின்றுக்கிறாங்க. அப்போ நண்பர் என்ன சொல்லுவாங்க? அப்போ தண்ணி அடிச்சா எங்கே போயிடலாம் அப்படின்னு யார் நினைப்பாங்க? ஃப்ரெண்டை நினைப்பாங்க. அப்போது உன்னுடைய நண்பர் யாருன்னா, நீ யார்கிட்ட இருந்த அப்படின்னா அவன் ஒரு பரிசுத்தமான நண்பராக இருந்தால் இவன் பரிசுத்தமாக இருந்திருக்கணும். புரியுங்களா? அப்போ இவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? வாழ்க்கை யார் கூட இருந்தது? சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போகிறாரு, மீறி 6 நாளும் அவன் எங்கே இருக்கிறாரு? அவனுடைய நண்பர்களோடு இருக்கிறாரு. அவன் தண்ணி அடிக்கிறான், தப்பான வழியில் போகிறாங்க, இதெல்லாம் இருந்தது. திடீர்னு அவர் இறந்துட்டார். நேற்று போன வாரம் வேலைக்கு வந்தால் இந்த வாரம் ஆள் காணோம். புரியுங்களா? எப்படி இருக்கும் அவருடைய மரணம்? எப்படி இருக்கும்? வயசு எத்தனை? ஒரு 28 வயசு, 29 வயசு, அவ்வளோதான். இது மேலே இல்லை. ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த தம்பியுடைய மனைவிக்கு தான் வேலை கிடச்சிது. புரியுங்களா? அந்த பையனை பெரிய பையனை வளர்ந்துட்டான். ஆனால் வாழ்க்கை எப்படி இருந்தது? வாழ்க்கை எப்படி வந்தது? நாங்களும் எத்தனையோ சொல்கிறோம், பைபிள் படிக்கணும்பா, ஜெபம் பண்ணணும்பா அப்படின்னு நாங்கள் டியூட்டியில் சொல்லினே தான் வரோம். ஐயா எல்லாம் செய்யலாம், நான் டெய்லி ஜெபம் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் யாரோட படைக்கின்னு இருக்கிறான்? தப்பான வழியில் அவன் தன்னுடைய நேரத்தை கொடுக்குறான். வாலிப வயசில் தேவனுடைய பிள்ளைகளோடு இணைஞ்சிருக்கனால. அப்போ பாருங்கள், அதே போல் தான் குடும்பத்துலேயும். அப்போ நம்ம இந்த வேதத்தை தேடி அதை ஆராய்ந்து அதை தியானித்து இருக்கணும். இப்போ ஆராயும் போது அறிவு வளர்ந்துனே இருக்கும். ஒரு பக்கம் வேத அறிவு என்ன செய்யும்? இப்போ அறிவு, அதுக்கடுத்து என்னது? அறிவுக்கு அடுத்தது என்ன உண்டாகுது? பூரண அறிவு. பூரண அறிவுக்கு அது அறிவு, பூரண அறிவு, பகுத்தறிவு இல்லை. ஃபஸ்ட்டு வேதத்தை நீ தேட 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 ஆராய உனக்கு வேத அறிவு வளர்ந்துனே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக என்னது? உன் வாழ்க்கையில் வேத அறிவு வளர்ந்துனே இருக்கும்.
அறிவு வளர 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 என்ன உண்டாகுது? பூரண அறிவுக்குள்ளே போகிறோம். பூரண அறிவுக்குள்ளே போன பிறகு எங்கே போகிறோம்? பகுத்தறிவுக்குள்ளே போகிறோம். புரியுங்களா? ஒன்று 3ஆக பிரிக்கிற அளவுக்கு ஆயிடுது. ஃபஸ்ட்டு ஒன்று ஒரு அறிவு உனக்கு வளருதுன்னா, அந்த அறிவுக்குள்ளே வரீங்கன்னா, அடுத்தது அந்த அறிவு பூரண அறிவு போகும்போது ஒரு 60% மாறி, அப்புறம் பகுத்தறிவுக்குள்ளே போகும்போது ஒரு வார்த்தையை 3ஆக பிரிக்கிறீங்க. என்ன செய்கிறீங்க? ஒரே வார்த்தையை 3 எப்படி பிரிக்க முடியும்? இப்போ சந்தோஷம் அப்படின்ற வார்த்தையை 3ஆக பிரிக்கணும். பிரிங்க பார்க்கலாம். மகிழ்ச்சி, அது வளர்ச்சி. சந்தோஷத்துக்கு அடுத்து மகிழ்ச்சி, அப்புறம் களி கூறுதல். இது 30, 60, 100 போகுது. ஆனால் அதே சந்தோஷத்தை 3ஆக எப்படி பிரிப்பீங்க? அதுக்கு தான் அவங்களுக்கு அந்த பகுத்தறிவு இல்லாதனால தான் அதை என்ன பண்ண முடியல, பிரிக்க முடியல. புரியுதா? அப்போ சந்தோஷம் என்பது தேவனுடைய சந்தோஷம், மனுஷனுடைய சந்தோஷம், அப்புறம் பாவ சந்தோஷம். சந்தோஷம் பாவ சந்தோஷம். மோசே சொல்கிறாரு, நான் இந்த பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை பார்க்கலும் நான் என்ன பண்ணுறேன், தேவனுடைய ஜனங்களோடு போய் நிந்தையை அனுபவிக்கிறேன் அப்படின்றாரு. பாவ சந்தோஷம் எகிப்தில் இருக்குது. புரியுங்களா? இன்றைக்கி பாவ சந்தோஷத்துக்கு எவ்வளோ பேர் போகிறாங்க? அப்போ சந்தோஷத்தை நம்ம 3ஆக எப்படி பிரிக்கணும்னா, அந்த பகுத்தறிவு இருந்தால் தான் பிரிக்க முடியும். நீங்கள் பகுத்துன்ற வார்த்தை பைபிளில் போட்டு பாருங்கள், பகுத்துன்னு போட்டு பாருங்கள், என்ன சொல்கிறார் பாருங்கள், எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள். உபாகம் 19:3 சொல்கிறார் பாருங்கள். கொலை செய்தவன் எவனும் அங்கே ஓடி போகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சுதந்திரிக்க பண்ண போகிற உன் தேசத்தின் எல்லையை நீ 3 பங்காக பகுத்து வழியை உண்டு பண்ணப்படுவாய். அப்போ 3 பங்காக. இன்னொரு வசனம் வாசிங்க, 2:4-23-18. தாவீது கட்டளையிட்ட பிரகாரம் சந்தோஷத்தோடு சங்கீதத்தோடு கர்த்தரின் சர்வாக தகவல்படிகளில் மோசேயின் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே செலுத்தத்தக்கதாக யோய்தா கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்கும் உத்தியோகங்களில் தாவீது கர்த்தருடைய ஆலயத்துக்கென்று பகுத்து வைத்த லேவியரான ஒரு பங்கை பகுத்து என்ன பண்ணுறாரு, ஆலயத்துக்காக வைக்கிறாரு. எஸ்ரா 3:13. தேடுதல்னா ப்ளஸ் பண்ணுறது, கூட்டுறது. தேடுதல்னா ப்ளஸ்ஸு, பகுத்துனா டிவைட் பண்ணுறது. அப்போ ஆராய்துன்னா மல்டிப்ளை பண்ணுறது. புரியுதுங்களா? அங்கே பாருங்கள், எஸ்ரா 3:13. ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதினால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதென்றும் பகுத்தறியக்கூடாதிருந்தது. அப்போ என்ன சொல்கிறாரு? ஆரவாரின் சத்தம் இன்னதென்றும் ஜனங்களுடைய அழுகின் சத்தம் இன்னதென்றும் என்ன பண்ண முடியல, அவங்களால பகுத்தறியக்கூடாதராக இருந்தது. பகுத்தறிய முடியல. ஒரு பக்கம் அழகிறாங்க, ஒரு பக்கம் சத்தம் போடுறாங்க, ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க. இது 3 தனித்தனியே பிரிக்க முடியல. புரியுங்களா? ஒரு பாலில் ஒரு 3 விதமான இதை கலந்துட்டாலும் அதை தனித்தனியே பிரிக்க முடியுமா? அதுக்கேற்ற ஃபில்டரெல்லாம் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். அப்போ ஒரு காரியத்தை 3ஆக பிரிக்கிறதுக்கு தான் அது பகுத்தறிவு. அந்த அறிவு வராத வரைக்கும் அந்த பகுத்தறிவு நம்மக்கிட்ட இல்லை. அது எபிரேயர் 5:14 வாசிங்க. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானம் திரியங்களுடையவர்களாகிய பூர்ண வயதுள்ளவர்களுக்கே தகும். என்ன சொல்கிறார் ஆண்டவரே? பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று அறியத்தக்கதாக பயிற்சி இருக்கும் போது அது என்ன பண்ண முடியும்? அப்போ நீங்கள் வேதத்தை என்ன செய்திருக்கணும்? வேதத்தை நீங்கள் பயிற்சி எடுத்தால் தான் அந்த பகுத்தறிய வரும். புரியுங்களா? அந்த ஆராயும் போது ஆராய அது ஒரு பயிற்சி. அது வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கன்னு இயேசு சொன்னார்ல. அப்போ யார் சொன்னது? இயேசு சொன்னார். அப்போ இயேசு யார்? அவன் தான் உலக ரட்சகர். இப்போ உலக ரட்சகர் சொன்ன அந்த வசனத்தை விட்டுட்டு நம்ம என்னென்னமோ செய்ததான்னு சொல்லுவார் ஆண்டவர். நான் உன்னை வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருன்னு இயேசு சொல்லிட்டு போனார். அதை யாரெல்லாம் கடைப்பிடிப்பாங்க? யார் கடைப்பிடிக்க மாட்டாங்க? அவர் கீழ்ப்படுகிற மாட்டு தான் என்ன பண்ணுவாங்க? கடைப்பிடிப்பாங்க. அப்போ அவருக்கு நான் சும்மா மேலோட்டமாக நான் ஆண்டவர் உன் வசனத்தில் நான் நீ சொன்னபடியே நடக்கிறேன்னா நான் சொன்னதை நீ செய்யலேமா அப்படின்வார். நான் உனக்கு என்ன சொன்னேன்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருன்னு நான் சொல்லிட்டு போயிருக்கிறேன். அப்போ உனக்கு நித்திய ஜீவன் நான் பரலோகத்தில் தருவேன். அப்போ வேத வாக்கியங்களை நம்ம என்ன செய்திருக்கணும்? உங்கள் பிள்ளைங்க கிட்ட சொல்கிறீங்க, இந்த வேலை நான் போயிட்டு வரதுக்கு இந்த வேலையை முடிச்சுட்டு வாங்கன்னு. நீ போயிட்டு வரும்போது அந்த வேலை அப்படியே என்ன சொல்லுவீங்க? அதை தான் ஆண்டவர் சொல்லுவார். நான் சொன்னதை நீங்கள் செய்யாமல், புரியுங்களா, நிறைய மெசேஜ் கேட்குறோம், நிறைய சத்தியத்தை கேட்குறோம். ஆனால்
ஒவ்வொருடைய சரீரத்தில் ஒவ்வொரு மனுஷனுடைய ஆவியில் ஒரு ஆவின்னு ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? நமக்கு எல்லாருக்கும் இங்கே இருக்கிறவங்க ஆவி இருக்குதே இல்லையா? ஆவி இருக்குது. இந்த ஆவியில் வந்து என்ன இருக்குது? இந்த ஆவி மனுஷனுடைய ஆவியை என்ன செய்யுமானா உள்ளத்தில் உள்ளவைகளாம் ஆராய்ந்து பார்க்குமா. நான் கொடுத்த ஆவி, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அது என்ன செய்தான்? உங்கள் உள்ளத்தில் என்னென்ன இருக்குது ஓடுன்னு என்ன பண்ணலாம்? நீங்கள் உட்காந்து கொண்டாரு யோசித்து நிதானித்து பார்த்தீங்கன்னா உங்கள் உள்ளத்தில் என்னென்ன இருக்குது கண்டுபிடிக்கலாம். உள்ளன்றது எங்கே இருக்குது? ஆத்மாக்குள்ளே இருக்குது. அந்த ஆத்மாவுக்குள்ளே என்னென்ன பாவம் உங்களுக்கு தேவையில்லாத காரியங்களை அதுக்குள்ளே வச்சிங்கன்னா உங்கள் கூட ஆவியே நிதானித்து நீ கொஞ்ச நேரம் ஆராய்ந்து பார்த்தா உங்களுக்குள்ளே இதெல்லாம் இருக்கவே கூடாது. ஏன் இருக்குது இது எப்படியாவது வெளியேற்றணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? முயற்சி பண்ணுவோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய உள்ளத்தில் என்ன இருக்குது நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது தெரிய முடியும். ஏன் அப்படின்னா நமக்குள்ள ஒரு ஆவி இருக்குதுன்னே நிறைய பேருக்கு என்ன பண்ணல. நமக்குள்ள ஆவி எங்கே இருக்குதுன்னு, நம்முடைய ஆவி எங்கே இருக்குது? நமக்குள்ளே வந்து ஜீவ சுவாசத்தை ஆண்டு ஆசையில் ஊதினார்ல, அந்த ஆவி எங்கே இருக்குது? இல்லை, ஆவி எங்கே இருக்குதுன்னா அது ரத்தத்தில் இருக்குது. எங்கே இருக்குது? ஒருத்தருக்குள்ளே ஆவி இருக்குதான்னு நாடி என்ன பண்ணுறாங்க? ஓடுதா ஓடலையான்னு பிடிச்சி பார்க்குறாங்க. அப்போ ஆவி இருக்குதா இல்லையா? அதில் ஆவி இருந்தால் உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். ஆவியுடைய வேலை என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆவி என்ன செய்யுது? நம்ம சரீரத்தோடு ஒத்துழைத்து சரீரத்தை என்ன செய்யுது? பேச வைக்குது. புரியுங்களா? நமக்கு வந்து பேச வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணல, மைக்கில் வச்சு தனியாக மைக்கை வச்சு பேசலை. நம்ம டைரெக்டாக பேசணுன்னா எப்படி பேச்சு வரும்? பேச்சு வரணும்ல. இப்போ ஒரு மிருகம் பேச மாட்டேங்குது, அதுக்கு ஆவி இருக்குது. ஏன் பேச மாட்டேங்குது? அதுக்கு ஆவி அதுக்கு இருக்குது, இருக்கா இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கணும் ஆவி இருக்குதுன்னு? ஒன்று சத்தம் கத்துது, குலைக்குது. ஒரு நாய் குலைச்சா என்ன பண்ணுறது? அதுக்கு என்ன இருக்குது? ஆவி இருக்குது. ஏன் பேச மாட்டேங்குது? அப்போ இந்த ஆவியோட ஆத்மா கனெக்ட் பண்ணுறாரு. நமக்குள்ளே ஆத்மா இருக்கிறதுனால தான் இந்த ஆத்மா என்ன செய்யுது? ஆத்மாவையும் ஆவியும் ப்ளஸ் சரீரத்தில் நான் என்ன பண்ணுது? பேசுவதுக்கு உதவி செய்யுது. என்ன செய்யுது? ஆத்மாவும் இது இணையதுனால பேச்சு வருது. புரியுங்களா? இந்த ஆத்மா ஒன்று இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பேச முடியாது. புரியுங்களா? நம்ம சத்தம் தான் விடும், ஓன்னு கத்தின்னு போவோம். பிறகு பாருங்கள், சிலங்க பாருங்கள் ஊமையாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க சத்தம் விடுவாங்க ஊமைன்றவங்க. ஆனால் அவங்க என்ன பண்ண முடியாது? பேச முடியாது. ஏன்னா அந்த ஆத்மாவை பிசாசு என்ன பண்ணிட்டான்? கட்டி வச்சிருக்கிறான், சிறைப்படுத்தி வச்சுட்டான். சிலவங்களுடைய ஆவி எப்படின்னா, சிலவங்க யாராவது தேவையில்லாத வார்த்தை உங்களுக்கு விரோதமாக பேசினே இருந்தாங்கன்னா உங்களுடைய ஆத்மா சோர்ந்து போய் உங்கள் ஆவியும் கட்டப்பட்டுருது. கட்டப்பட்டு அவங்க வாயை திறந்து பேச மாட்டாங்க. அந்த ஆவி என்ன பண்ணுது? அவங்க ஆவியை நொறுக்கும். அந்த ஆவி வந்து அவங்களுக்குள்ளே வந்து அந்த வார்த்தை உள்ளே போய் ரத்தத்தில் கலந்து அந்த ஆவி என்ன பண்ணும்? சீக்கிரமாக சரீரத்தை விட்டு வெளியே போகிறதுக்காக முயற்சிக்கும். புரியுங்களா? சில நேரத்தில் அந்த ஆவியும் இதயமும் கனெக்டில் இருக்குது. புரியுங்களா? ஆவி இதயம் கடல ஹார்ட் அட்டாக் வர வைக்குது. அந்த வார்த்தை கேட்டு கேட்டு நினைக்க உங்களுக்கு என்ன ஆகிடுது? பிபி ப்ரெஷர்லாம் ஏறும். அதுக்கு தான் வேதத்தை தியானிக்கிறது. என்னென்னா இது இருதயத்தில் தியானிக்கும் போது நம்முடைய இருதயம் சாந்தமாக இருக்கும். பிபி வராது, டென்ஷன் வராது, கோபம் வராது, எரிச்சல் வராது. அப்போ ஆண்டோடைய வார்த்தை அவ்வளோ அழகாக ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு. அந்த வார்த்தையை நமக்கு எழுதி கொடுத்துட்டு நம்ம எவ்வளோ கோவப்படுறோம், நம்ம எவ்வளோ எரிச்சல் போடுறோம், எவ்வளோ நம்ம வந்து மற்றவங்களுக்கு விரோதமாக பேசுகிறோன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பொய் ஏன் பேசுகிறோம்? இதெல்லாம் எதுக்குன்னா அவங்க தியானங்கன்னு எதுவுமே கிடையாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, வாழ்க்கையில் பண்ண எதுவும் மாறலை. புரியுங்களா? அவங்க சீக்கிரமாக என்ன பண்ணுறாங்க? உலகத்தை விட்டே போயிடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அப்படி ஆண்டவர் வான்னா கூப்பிட்டுக்கு பாரு, எல்லாம் என்கிட்ட வந்துருங்கண்ணே. அப்படி கூட மாட்டார். உன்னை வச்சு ஏதாவது ஆண்டவர் செய்யணுன்னு ஆண்டவர் சித்தம் வச்சுருப்பார். ஆனால் உன் வாழ்க்கையில் கர்த்தருக்காக எதுவும் செய்யாது, பிசாசுக்காகவே நீ ஓடிக்கொண்டு இருந்தா, உலகத்துக்காக ஓடிக்கொண்டு இருந்தால் அந்த மரம் அந்த கனிக்கு இல்லாதனால அது என்ன பண்ணிடுறாரு? உன்னை பார்த்து 4 பேர் என்ன ஆகிடுவாங்க? இடரில் அடைஞ்சிடுவாங்க. இவங்க பார்த்து உலகத்திலேயே பேசினுக்கிறாங்க, மாம்சத்துக்கு ஒத்தே பேசுகிறாங்க, இவங்க சர்ச்சுக்கு வந்தாலும் அதான் பேசுகிறாங்க, இதை பற்றி பேசுகிறாங்க, பிள்ளைங்களுக்கு ஒத்தான் பேசுகிறாங்க, கல்யாணத்தை குத்தி பேசுகிறாங்க, அப்புறம் அவங்களுடைய வீட்டை குத்தி பேசுகிறாங்க, அப்புறம் அவங்களுடைய வேலை குறித்து பேசுகிறாங்க, சம்பளத்துக்கு பேசுகிறாங்க. அப்புறம் யாராவது தப்பாக பேசுனா என்ன பண்ணுறாங்க? அவங்க தப்பை குறித்தே பேசியிருந்தாங்க. அவங்க யார்? சபைக்கு வந்து உலகத்துக்குரியாக இருப்பாங்க. திடீர்னு மரணம் சந்தித்துடும். அவங்களுக்கு கேட்டால் ஆள் காணாது போயிடும். ஏன் அப்படின்னா அந்த கனி இல்லாத மரம் வெட்டுண்டு என்ன பண்ணிடுது? ஆண்டவர் வெட்டிடுறாரு. அந்த மரம் தேவையில்லைன்றாரு. நம்ம நினைக்கிறோம் கர்த்தருக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்றான். கர்த்தருக்குள்ளே நித்திரை அடையுது எப்படி? ஒருத்தர் கர்த்தருக்குள்ளனா மரணமே அவங்களுக்கு சொல்லுவார் ஆண்டவர். நல்ல பூரண வயது உள்ளான பிறகு இப்போ சொல்ல பாரு, தானியேலுக்கு சொல்கிறாரு, நீ போய் என்ன பண்ணு? 70 வருஷம் உபவாசம் இருந்து 70 வருஷம் உபவாசம் இருந்து 70 வருஷம் கழித்து நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? 70 வருஷம்
நீ போய் இலைப்பாரி கொண்டுரு, ஏற்ற நேரத்தை நான் உன்னை கூப்பிடுவேன்றாரு. இப்போ நீ இலைப்பாரு. அப்போ அந்த முதிர்ந்த வயது வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள பூமியில் வச்சுக்கிறாரு. ஏன் வச்சுக்கிறா, அவங்க மூலமாக யாராவது 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும். புரியுங்களா? உலக பிரகாரமாக பிரயோஜனத்தை குறித்து ஆண்டவர் எல்லாம் பார்க்க மாட்டார். ஆவிக்குரிய பிரயோஜனம் இருக்குதா, பரலோகத்து குறித்து அவங்க பேசுகிறாங்களா, 4 பேருக்கு இயேசு பற்றி சொல்கிறாங்களா, 4 பேருக்கு ஜெபிக்கிறாங்களா, 4 பேருக்கு கொடுத்து தாங்குறாங்களா, 4 பேருக்கு நல் வழி காட்டுறாங்களா, ஒரு 4 பேருக்கு நல் சாட்சியாக ஜீவிக்கிறாங்களான்றது ஆண்டவர் கவனிப்பார். புரியுங்களா? ஆண்டவர் அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. ஒருத்தருடைய மரணம் வரணும் வரக்கூடாது யாருக்கிட்ட இருக்குது, ஆண்டவர்கிட்ட இருக்குது. புரியுங்களா? தேவன் நினச்சா தான் ஒருத்தர் என்ன பண்ண முடியும், பிசாசுக்கு எடுக்க முடியும். தேவன் ஒருத்தர் மேலே கிருபை வச்சிட்டாருன்னா அந்த கிருபை அவங்க மேலே இருந்து தாங்கினே இருக்கும். பிசாசில் முடியாது, ட்ரை பண்ணுவான். பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள முடியாது. எப்படின்னா மேற்கொள்ளுவான், ஆனால் முடியாது. புரியுங்களா? அப்போ நம்மளை மேற்கொள்ள முடியாதபடி கர்த்தர் நம்ம என்ன செய்வார், பாதுகா. அப்போ வேத வாக்கியங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். புரியுங்களா? அப்போ ஆராய்ந்து பார்க்கணும். நான் என்ன சொல்கிறது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்ப்பான். நம்ம ஆவிக்குரியன்னு சொல்லிவிட்டு, ஆவிக்குரியனா நம்முடைய ஆவியில் ஆவியானவர் இருக்கிறாரு. புரியுங்களா? அதே போல் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னு கேட்குறாரு. புரியுங்களா? அந்த வசனம் வாசிங்க, அப்போஸ்தலர் 19:3 வாசிங்க. அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். இப்போ 2ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவில்லை என்றார்கள். பாருங்கள், அவங்க என்ன பண்ணல, கேள்விப்படலை, பரிசுத்தாவே கேள்விப்படலை. புரியுங்களா? ஆனால் அதுக்கு அடுத்தது கேட்குறாரு, பரிசுத்தாவி நீ கேள்விப்பட்ட, பரிசுத்தாவி நான் கேள்விப்படவில்லை. அப்போ 3ஆம் வசனம் கேட்கும் என்ன சொல்கிறாரு, அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். யோவான் என்ன ஞானஸ்தானம் கொடுத்தாரு, ஜலத்தினால் கொடுத்தாரு. புரியுங்களா? பவுலும் எப்படி கொடுக்குறாரு, அவரும் ஜலத்தினால் தான் கொடுக்குறாரு. பவுலும் ஜலத்தினால் கொடுக்குறாரு, இவரும் ஜலத்தினால் கொடுத்தாரு. அப்போ யோவான் ஸ்நானகன் எந்த ஞானஸ்தானம் கொடுத்தான், இது வரைக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணல. 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர், 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 2 பரிசுத்த ஆவியானவர் சபை மேலே இறங்கிட்டார். ஆனால் 19ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊரே ஞானஸ்தானம் நிரம்பி எடுக்குது பரிசுத்த ஆவினால். ஆனால் சில கூட்டம் பரிசுத்த ஆவி இல்லாதையே ஒன்று சுற்றின்னு எடுக்குது. அவங்க எடுக்கிற ஞானஸ்தானம் எந்த விதத்தில், கொடுத்தவர் மேலே அபிஷேகம் இருக்குதா, 1. 2வது, கொடுத்தவர் பாவம் மன்னிக்கென்று கொடுத்தாரா. 3, பரிசுத்த இயேசுவின் பெயரால் கொடுத்தாரா, இயேசுவின் பெயரால் அவங்க வந்தாங்களா. இதெல்லாம் இருந்தால் தான் அந்த ஆவியானவர் மேலே இறங்கி வருவார். இல்லைன்னா ஆவியானவர் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, ஆராய்ந்து பார்க்கவே ஆவிக்குரிய எதுவுமே ஆராய்ந்து பார்க்க முடியாது. புரியுங்களா? உனக்குள்ளே ஆவியானவர் இருந்தால் தான் ஆராய்ந்து பார்க்க முடியும். உனக்குள்ளே ஆவியானவரே இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியாது. வேதத்தை ஆராய்ந்து பார்க்காதல என்ன அவங்களுக்கு என்ன நன்மை இல்லாத போயிடுதுன்னா, அறிவு இல்லாமல் போயிடுது. அறிவு இல்லாமனாலும் சங்காரம் ஆயிடுறாங்க. அறிவு இல்லாமனாலே பாவத்தில் போய் நுழைஞ்சிடறாங்க. அறிவு இல்லாமனால, தேவனுடைய அறிவு இல்லாமனாலே அவர்கள் மிருக குணமாக மாறுறாங்க. அறிவு இல்லாமலாம் என்ன ஆகுது, சிறையில் சிக்கிக்கிறாங்க, சங்காரம் ஆகிடுறாங்க, மிருக குணமாக மாறுறாங்க. அப்போ வேதத்தில் இந்த அறிவு எங்கெங்கெல்லாம் இல்லையோ, இயேசு சொல்கிறாரு, வேதத்தை அறியாதவர்கள் சிறையில் இருக்கிறாங்க, வேதத்தை அறியாதவர்கள் நான் மாறுறாங்க, மிருக குணமாக இருக்கிறாங்க, வேதத்தை அறியாதவர்கள் சங்காரமாகறாங்க. இப்படிலாம் ஆண்டு சொல்கிறார். நிறைய காரியங்களை அறிவு குறித்து பேசுகிறார் ஆண்டு. நம்ம இதெல்லாம் கவனித்து வரணும். புரியுங்களா? ஒரு காரியத்தை செவையாக செய்வதற்கு ஞானம் வேணும். புரியுங்களா? அந்த காரியத்தை செவையாக ஏன் செய்ய முடியல அப்படின்னா ஞானம் இல்லை. அதே உலகத்தில் ஞானம் தான், உலகத்தில் அந்த காரியத்தை உலக பிரகாரமாக செய்வாங்க, ஞானமாக செய்வாங்க. புரியுங்க? எது முதல் செய்யணும், எது கடைசி செய்யணும், என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக சொல்லுவாங்க. உலக மக்களை போய் பாருங்கள், அவங்கெல்லாம் எப்படி பண்ணாங்க. அவங்க அந்த உலக ஞானத்தை கற்று வச்சுருப்பாங்க. புரியுங்களா? அதுக்கு என்னென்ன செய்யணுன்னா அவங்க கரெக்டாக அந்த சடங்காச்சாரி வச்சு கரெக்டாக ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று செய்வாங்க. ஆனால் தேவ ஞானம் தான் அவருக்கு அதுக்கேற்ற நமக்கு வழிவசம் இருக்குது. அப்போ வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்காம சும்மா நீங்கள் படிச்சுட்டு ஒரு அதிகாரம் வாசித்துட்டு ஹோம்ஒர்க்கு எழுதி என்கிட்ட கொடுக்கறதுனால என்ன பண்ணுது, நீங்கள் வளர்ச்சி இல்லாத இருப்பீங்க. அவ்வளோதான், ஆவிக்குரிய வளர்ச்சி குறைஞ்சிடும். நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும், அப்புறம் பயிற்சி எடுக்கணும், அப்புறம் தேர்ச்சி பெறணும், அப்புறம் முதிர்ச்சி அடையணும். இதெல்லாம் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று ஆண்டு எதுவுமே இல்லாமல் சும்மா நீங்கள் பைபிள் கிளாஸ் ஃபஸ்ட்டு போகிறீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்குள்ளே எந்த சுபாவம் மாறலன்னு வச்சுங்க,
உங்களை பார்க்குற நான் பிடிஹெச் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் தெரிவித்து வர வைக்கிறோம். நம்மளோட கூட வராங்க, உங்களை பார்ப்பாங்க. ஒரு வருஷம் நீங்கள் சர்ச்சைங்க, நான் 2 வருஷமாக பைபிள் கிளாஸ் படிக்கிறேன் அப்படின்னா பிள்ளைங்களே சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணல, கீழ்ப்படியது இல்லையா அப்படின்வாங்க. அப்படின்னாவது அப்போ என்னன்னா அந்த அந்த ஜென்ம சுபாவம் மாறி இருக்கணும். நம்ம ஆவியில் வேதத்தில் வளர்ந்து ஒரு அடி மேலே அவங்கள காட்டி எல்லாரும் காட்டிலும் என்ன பண்ணோம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறதே அவங்க உணரணும். நீங்கள் நடந்து போனால் உங்களோட ஆண்டவர் இருக்கிறாரு, உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, உங்களோட பேச்சு பார்த்தாவே அப்படி தான் தெரியுது, அவ்வளோ தெளிவாக நீங்கள் பேசுகிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி இருந்ததில்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் அவ்வளோ கோவப்படுவீங்க, இப்போ அவ்வளோ பொறுமையாக இருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, 4 பேர் மேலே கசப்பாக இருப்பீங்க, இப்போ அந்த கசப்பு உங்களுக்குள்ளே இல்லை, அன்பு வெளிப்படுகிறது. புரியுங்களா, அன்பாக இருக்கிறீங்க. ஒரு ஃபாஸ்ட்டாக நாங்கள் பைபிள் காலேஜ் பஸ்ஸில் நீங்கள் எங்கள் கூட கிளாஸ்க்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டோம். அவங்க கிளாஸுக்கு வந்தாங்க. வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் என்னை பார்த்தாங்க, ஃபாஸ்ட்டாக வழியில் பார்த்தாங்க. பார்த்துட்டு என்ன கேட்டாங்க தெரியுமா, பாஸ்டம்மா உங்களுக்கு எத்தனை லட்சம் கொடுக்குறாங்க அந்த பைபிள் கிளாஸ் எடுக்கிறவர் அப்படின்னு கேட்டாங்க. என்னன்னு கேட்டாங்க, பைபிள் கிளாஸ் எடுக்கிறவர் உங்களுக்கு எத்தனை லட்சம் கொடுக்குறாருன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் லட்சியமா அப்படின்னு கேட்டேன். எனக்கு லட்சம்னா ரொம்ப பெருசு, எனக்கு ரொம்ப பெருசாக தெரியும். லட்சியமா எதுக்குங்க பாஸ்டம்மா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் எவ்வளோ பேர் கூட்டின்னு போகிறீங்க, நீங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக ஃபஸ்ட்டு போயிடுறீங்க, எல்லா ஹோம்ஒர்க்காக ஃபஸ்ட்டு வச்சிடுறீங்க, உங்களுக்கு எத்தனை லட்சம் கொடுக்குறாங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், லட்சமாக சம்பளம் வாங்கினேன்ல, அப்போ இல்லாத சந்தோஷம் இந்த பைபிள் கிளாஸுக்கு போன பிறகு எங்களுக்கு வந்துச்சு. அல்லேலூயா. அந்த பைபிள் கிளாஸில் அவ்வளோ கற்றுக்கிட்டோம். லட்சமாக சம்பளம் வாங்கினாங்க, லட்சம் பணம் வரும், அந்த பக்கம் குடிச்சிட்டு உக்காண்டிருப்பாங்க. எவ்வளோ ஒரு துக்கமான செய்திலேருந்து நாங்கள் அதிலேருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து இந்த வசனங்களுக்குள்ளே போய் எவ்வளோ பேரை கொண்டு வந்து என்ன பண்ணோம், அந்த பைபிள் கிளாஸ் சேர்த்தோம். அந்த ஹால் ஃபுல்லாகிடுச்சு. அப்புறம் தான் வெளியே எடுக்க என்ன பண்ணோம், நிறைய இடத்துல நாங்கள் படிச்சுனே இருக்கிறோம், நிறைய இடத்துல போவோம் கிளாஸ் எடுக்கும். ஏன் சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுற பைபிள் கிளாஸில் அது கரெக்டாக யார் ஹோம்ஒர்க் செஞ்சு அதுக்கு யார் தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க. நைட்டு 12 மணிக்கு எழுந்துக்குவோம். நான் எழுந்துப்பேன், இவங்க எப்போவுமே படிச்சுட்டு இருப்பாங்க. நான் 12 மணிக்கு எழுந்துக்குவோம். நைட்டு இன்னைக்கு காலை என்ன வசனம் வாசித்தோம், இன்றைக்கி எப்படி வாசித்தோம், அது டக்குன்னு அந்த என்ன பண்ணுவேன், எழுந்து அனைத்தையும் போய்ட்டு பைபிள் எடுத்து பார்ப்போம். அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்க வச்சு தான் இன்றைக்கி ஆண்டவர் எங்களை இந்த மாதிரி எடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. அதனால் அந்த இன்ட்ரெஸ்ட் நமக்கு நிறைய தேவைப்படுது. அதாவது இதெல்லாம் வந்து நம்ம தேடுதல், ஆராய்தல், தியானத்தில் எங்கேயுமே இல்லை. நிறைய இடத்துல வந்து நல்ல சத்தியத்தை பேசுகிறாங்க, புரியுங்களா, ஆனால் கை கொள்வது யாரும் கை கொள்வது இல்லை. நிறைய கேட்டவன்னு சொல்கிறாங்க, நல்லா அந்த பாஸ்டர் நல்லா தான் பேசினார், அந்த மெசேஜ் நல்லா தான் இருந்தது, அவர் பேச நல்லா தான் இருந்தது. ஆனால் எல்லாமே பேசுகிறாங்க தவிர அவங்க வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, பயங்கரமாக பேசணுடைய வாழ்க்கையில் போய் நீங்கள் கிட்ட அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு நாள் நிற்க முடியாது, ஓடி வந்துடுவீங்க. ஆனால் அவங்க பேசுகிற சத்தியம் எப்படி இருக்குது, அவங்க வீட்டான ஒரு நாள் என்ன பண்ண முடியாது போயிட்டு சொல்லுங்கள். அப்போ சத்தியத்தை பேசுகிறதுனால அல்ல, புரியுங்களா. அவர் சொல்கிறாரு, இந்த வசனங்களை கை கொண்டு போதிக்கிறவன் யார், அவன் பரலோகத்தில் எப்படி இருப்பானா, இந்த வசனங்களை கை கொண்டு போதிக்கிறவன் பரலோகத்தில் என்னவா இருப்பான். இந்த வசனத்தை கை கொள்ளாது போதிக்கிறவன் பரலோகத்தில் எப்படி இருப்பான். கை கொண்டு போதிக்கிறவன் பரலோகத்தில் பெரியவனாக இருப்பான், கை கொள்ளாதவன் பரலோகத்திலே சிறுவனாக மாறிடுறான். மத்தேயு 5:19 இருக்குது. ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான். பாருங்க, பரலோக ராஜ்யத்தில் என்ன எப்படி இருப்பான், கை கொண்டு போதிக்கணும். அப்போ கை கொள்றதுக்கு என்ன இருக்கணும், கை கொள் அப்படின்னா எப்படி கை கொள்ள முடியும். ஃபஸ்ட்டு கை கொள்றதுக்கு அது எப்படி கை கொள்ளணும், ஒரு அறிவு வேணும். அறிவு இருக்குண்ணா கை கொள்றேன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு வேத அறிவு வேணும் கை கொள்ளனா. ரெண்டாவது கை கொள்றதுக்கு அப்படியே சொன்ன மாதிரி வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குதோ அப்படியே நடக்கணும்னா அதை வந்து தியானிக்கணும். தியானிக்கும் போது தான் கனி உருவாகுது. கனி வந்த பிறகு தான் என்ன ஆகுது, சகிப்புத்தன்மை. இப்போ கனின்னா அன்பு. அன்பு வந்துச்சுன்னா என்ன ஆகுது, அன்பு வந்துச்சு என்ன பண்ணும், ஒருத்தருக்குள்ள அன்பு வளர வளர என்ன ஆகுது, கனி வளர வளர அவங்க வாழ்க்கையில் விட்டு கொடுப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது சகித்துப்பாங்க. மூன்றாவது பொறுமையாக இருப்பாங்க. நான்காவது நஷ்டம் வந்தாலும், நஷ்டம் வந்துச்சு என்ன பண்ணுவாங்க, சந்தோஷமாக ஏற்றுப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஆமீன் கனியில்
கர்த்தர் மட்டும் பார்ப்பாங்க. ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு. எவ்வளோ நஷ்டமானாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ இதை வந்தாலும், பலவீனம் வந்தாலும், எவ்வளோ வந்தாலும் கர்த்தர் கூட இருக்கிறனால நம்மளை மறுபடியும் புதுப்பிச்சுடுவான்னு தெரியும். மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்துடுவோம். நான் ஏன் அவங்க சொன்னதுக்கு நான் ஏன் நாம் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, புரியுங்களா, அவங்களுக்கு திருப்பி திருப்பி பேசினுப்பாங்க. புரியுங்களா? அப்போ அவங்களோட சுபாவம் என்ன பண்ண மாட்டேங்குது, வசனத்தை கை கொள்ளாதனால, புரியுங்களா, அவங்களுக்கு விரோதமாக எழும்புவாங்க. அதை விட்டு சகித்து கொண்டு வெளியே வர முடியலையே. அன்பு இருந்தால் என்ன பண்ணோம், சகித்து கொள்ளும், விட்டு கொடுத்துரும், கோவப்பட மாட்டாங்க. புரியுங்களா? போனால் போட்டோம், அந்த ஆண்டவர் உணர் பொருளை தருவார். 4 அடி நிலத்துக்கு கூட என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க. கிறிஸ்துவங்க ஒரு கணவன் மனைவி டைவர்ஸ் பண்ணின்னு போய் நிற்கிறாங்க. புரியுங்களா? அந்த மாம்சத்தில் ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த மாம்சத்துக்காக என்ன பண்ணுறாங்க, மாம்சத்தில் ஒன்றுமே இல்லையே, மாம்சம் இனி தான் மனிதன் தானே போகுது. ஒரு சின்ன பொருளுக்காக அவ்வளோ பேர் சண்டை போட்டு எங்கெங்கே போயிடுறாங்களே. அழிவுள்ள மாம்சம் தான், அழியாத மாம்சம் இல்லை. இதை அழிஞ்சிடும் ஒரு நாள். இந்த கண்ணை பார்க்கறதெல்லாம் ஒரு நாள் அழியும். பார்க்காத ஒன்று உள்ள இருக்கிற ஆத்மா அழியாது. அந்த ஆத்மாவை நித்தியத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் ஆலயத்துக்கு போகிறோம். ஏன் ஆலயத்துக்கு போகிறோம்? இந்த ஆத்மாவை என்ன பண்ணோம், புதிய மனுஷனாக மாறுவதற்கு. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட, உள்ளான மனுஷன் மறுபடிய, அந்த உள்ளான மனுஷனை எப்படியாவது என்ன செய்யணும், வருகையில் போவதற்கு நம்ம ஆயத்தமாகறோம். வெளியே இருக்கிற மனுஷனுக்காக சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் என்ன பிரயோஜனம்? இம்மைக்காக நீங்கள் போய் வந்தால் என்ன பிரயோஜனம்? இம்மைக்காக நம்ம ஆலயத்துக்கு போயிட்டு வந்தால் யாருன்னா பிரயோஜனக்கா சொல்லுங்கம்மா? இம்மைங்கன்னா இந்த சரீரத்துக்கு மட்டும் நம்ம ஆலயத்துக்கு போனால் எதனா பிரயோஜனம் இருக்குதா? எதுவுமே கிடையாது. புரியுங்களா? இம்மைக்காக போகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இம்மைக்குன்னா என்ன, எனக்கு ஏதாவது உணவு தருவாங்க சர்ச்சுக்கு போனால், இல்லை என் பிள்ளைங்களுக்கு திருமணம் செய்து முடிப்பாங்க, இல்லை என் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, எங்கள் தகப்பன் மறித்து அடக்கம் பண்ணுவாங்க, இல்லை திருமண காரியத்துக்காக, இந்த காரியத்துக்கு மட்டும் ஆலயத்தை பயன்படுத்திப்பாங்க. என்னது, கல்லறைக்காக. ஓய்ய மரியத்தை யாரும் நமக்கு என்ன பண்ண முடியாது, நம்ம சர்ச்சுக்கு போகலாம், யாருன்னா என்ன பண்ண முடியாது, சர்ச்சில் நம்பர் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, அடங்கான பாஸ்ட் வராது போயிட்டாருன்னா. அது இம்மைக்காக நமக்கு ஆண்டவன் என்ன பண்ணுறாரு, அந்த மேய்ப்பர் வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த இம்மைக்காக மாட்டும் நம்ம உள்ளே போய் உட்காந்துருக்கக்கூடாது. நம்ம மரணத்துக்கு பிறகு நம்ம இன்னொரு வாழ்க்கை கொடுத்துருக்கிறார் பாருங்க, சிறந்த வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை. சரிங்களா? அதை தான் 7ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தின 7 அனுப்பிய வாசித்து பாருங்கள். 11 வாசிங்க. தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, அடுத்தது, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களில் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கு தெரியும் என்றேன். அப்போது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தினுள் வீட்டிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, இனி பசியும் இல்லை, தாகமும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதில்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். ஜீவ தண்ணீர் என்ற ஊற்றண்டையை நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். கண்ணீர் யாவையும் துடைப்பார். அப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது? வெயிலுடைய உஷ்ணோட இல்லாத இருப்புமா? யோசித்து பாருங்கள். பசியும் இல்லை, தாகமும் இல்லை. புரியுங்களா? அப்போ அந்த ஒரு காரியத்தை நம்ம மறுமைக்காக என்ன பண்ணுறோம், ஆலயத்துக்கு போகிறோம். பரலோகத்துக்கு போயிட்டு வெள்ளை சிங்காசனத்தில் என்ன பண்ணுறோம், அந்த சிங்காசனத்தில் வெண்வசம் தரித்தவர்களாய் நம்ம ஒரு நாள் என்ன பண்ணுறோம், குருத்தோலையை பிடித்து நம்ம ஓசான்னு சொல்லுவோம். இப்போ சும்மா இதெல்லாம் எதுவுமே வாழ்க்கை மாறாமையே நம்ம பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டால் அது நாம என்ன பண்ணிக்கணும், நம்ம கல் எடுத்து நம்மளே கால் மேலே போட்டுக்கணும்னு அர்த்தம். சுபாவம் எதை மாறல, பரலோகத்துக்குள்ளே நம்ம நுழைஞ்சிடுவோம் அப்படின்னு ஆண்டவர் அப்படியே எழுதி வச்சுருக்கிறாரா? அதாவது ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், இப்போ டைரெக்டாக பரலோகத்துக்குள்ளே போயிடுமா, போக மாட்டோமா?
ஆலயத்துக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு. ரட்சிக்கப்படுபவர்களே கர்த்தர் சபையில் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டார், அனுதினம் சேர்த்துட்டார். இப்போ எதுக்கு சேர்த்தாருன்னு நமக்கு தெரியணும்ல. நம்ம கர்த்தரை போல் மாறுவதற்காக இயேசு போல் என்ன பண்ணோம், நம்முடைய வாழ்க்கை மாறிக்கினே வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும், அவரை போலே மாறணும். புரியுங்களா? ஒரு வருஷம் நீங்கள் சர்ச்சுக்கு போனீங்க, 2வது வருஷம் பார்த்தீங்க, இப்போ 5வது வருஷம் பார்க்குறாங்க. பாருங்கள், இயேசு போல நீ பேசுகிற, இயேசு போலே நீ வாழற அப்படின்னு சொல்கிறது என்ன இருக்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்கிறதில்ல? நாம் அவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், நம்மளுடைய நடத்தையெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. இவங்க கிறிஸ்தனா இல்லை யாருன்னு தெரியல. புரியுதுங்களா? நீங்கள் பேர் தான் கிறிஸ்தவனாக இருக்குது தவிர வாழ்க்கை எப்படி இருக்குது, உலகமாக இருக்குது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் பேர் மட்டும் கிறிஸ்துவன் பேர் வச்சுட்டு வாழ்க்கை உலகமாக வாழ்ந்துருந்தால் என்ன பண்ண முடியாது, அவங்க வரையில் போக முடியாது. அதனால் பேர் வந்து ஆண்டவர் சொல்கிறார், வேதத்தில் வசனம் சொல்கிறாரு, நான் அவங்களுடைய பேரை வந்து புழுதியில் எழுதி வச்சுக்கிறேன்றாரு. புழுதியில் எங்கே ரட்சிக்கப்பட்டவங்க பின்வாங்கினவங்க பேர் எங்கே இருக்குதான் அப்படின்னு எழுதியிருக்குது வசனம். இப்போ இந்த வசனத்தை மறுபடி மெசேஜ் கொடுத்து எப்படி இருக்கும்? அப்போ பேர் மட்டும் கிறிஸ்துவனாக வச்சுட்டு வாழ்க்கையெல்லாம் உலகமாக வச்சுக்கணும்னா எப்படி இருக்கும்? பேர் எப்படி இருக்குதோ இல்லையோ, உனக்கு என்ன பேர் வச்சுக்கிறான்னு தெரியல, எந்த பேராக இருக்கட்டும், ஆனால் என்ன இருக்கணும், வாழ்க்கை இயேசுவாக இருக்கணும். என்னது? வாழ்க்கை தான் இயேசுவாக இருந்தால் தான், வாழ்க்கை மாறினா தான், நம்முடைய வாழ்க்கையிலவே இயேசு போல் வாழ்ந்து காட்டினா தான் நித்தியத்துக்குள்ளே போக முடியும். நீங்கள் யோசித்து பாருங்கள், யூதாஸ் வந்து இயேசு கூட வந்து என்ன பண்ணிட்டான், வாழ்க்கை அவனுக்குள்ளே இயேசுன்னு வாழ்க்கை இல்லாது போயிடுச்சு. அந்த ஒரே ஒரு வாழ்க்கை இல்லாதனால அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, மரணத்துக்கு பிறகு அவன் வாழ்க்கை எப்படி இருந்தது? இயேசு சொல்கிறாரு, இவன் பிறந்தது வேஸ்ட்டுன்றாரு. அல்லேலூயா. ஐயோ என்ற பேர் வாங்கிட்டானே, 3 வருஷம் இயேசு கூட இருந்து இயேசுடைய சுபாவத்தை அறியலையே. 10 வருஷம் நம்ம ஆலயத்தில் இருந்துட்டு இயேசு போல் நம்ம மாறலைன்னா அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதனால தான் வாழ்க்கை மாறுறது தான் சபை. வாழ்க்கையை மாறுறது தான் ஒரு மெய்ப்பனை ஆண்டு கொடுக்குறாரு. சொல்கிறார், பகுத்தறிவில்லாத மெய்ப்பர்னு வசனம் சொல்லியிருக்குது. என்ன இல்லை, பகுத்தறிவில்லாத மெய்ப்பர்களுடைய வேலை என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வசனத்தில் பகுத்தறிவில்லாத மெய்ப்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, பாருங்களேன், அவர்களின் ஒவ்வொருவனும் தன் வழியை என்ன பண்ணிக்கிறான், தன்னை நடத்திக்கிறான், அவ்வளோதான். பகுத்தறிவில்லாத மெய்ப்பர்கள் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் ஒவ்வொருவனும் தன் வழியும் அவனும் தன் மூளையிலேருந்து தன் பொழிவையும் நோக்கி கொண்டே இருக்கிறான். புரியுங்களா? அப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்கொண்டே, இதோட அவர் வழியே தேர்ந்து கிடக்கிறாரு, அவர் வழியிலே நடத்தின்னு இருக்கிறாரு அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். நித்தியத்தை குறித்து நடத்துகிறாரா, அவர் வாழ்க்கையில் நித்தியத்துக்குரிய வாழ்க்கை மாற்றங்கள் வருதா? அதனால தான் என்ன சொல்கிறார் ஆண்டவர், நீங்கள் போதகராக ஆகாதிருப்பீர்களாக. என்னது? ஏன்னா போதகர் ஆகிட்டா என்ன செய்யணும், அவர் மாதிரி இருக்கணும். அப்போ போதகர் ஆகலைன்னா போதகர்களை தான் அதிக ஆக்கணி திருப்பே இருக்குது உலகத்தில் போதகர்களுக்கு. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறானால் அவன் பூர்ண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். அதாவது என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதிக ஆக்கினை அடைவோம் என்று என்ன செய்யாதீங்க, போதகராகாதிருப்பீர்களாக. போதகராகாதிருப்பீர்களாக. அப்போ போதகர் ஆகிட்டீங்கன்னா என்ன பண்ணுமா, அப்படி போதகர் ஆகிட்டீங்க, அவங்கள என்ன செய்யணுமா? அடுத்த வசனம் சொல்ல பாருங்க, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூர்ண புருஷனும். அப்போ அந்த சொல்ல வந்து தவறாத இருக்கிறாங்க பாருங்க. என்னது சொல் தவறாதவன்? சொல் வந்து சொன்னது தான், அதை மாற்றாத இருந்தாங்கன்னா. புரியுங்களா? ஒரு ராஜா வந்து அவர் யுத்தத்தில் போயிட்டு என்ன பண்ணுவார், சொல்லுவார். புரியுங்களா? இது மாதிரி நான் எங்கள் ஊருக்குள்ளே நான் நுழையும் போது, புரியுங்களா, நான் உள்ளே நுழையும் போது அந்த இடத்துல வந்து அவங்களுடைய மகளை எதிர்கொண்டு வராங்க. உடனே அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, அப்போ என்ன நடக்குதாங்க, அந்த மகளையே என்ன பண்ணணும், பலிதானம் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாது. ஆனால் சொல் தவறலை. அந்த இடத்துல பிறகு மகளை பார்த்துருக்கு, வேறு யாருன்னா பார்த்துருந்தா அவர் என்ன பண்ணியிருப்பார், சந்தோஷப்பட்டிருப்பார். இப்போ யார் முன்னாடி யார் வந்துட்டுது, சொந்த மகளை, ஒரே மகள் முன்னாடி வந்ததுனால அவன் வாழ்க்கையில் என்ன பண்ணுது, அந்த சொல்ல தவிர அவன் பூர்வ புருஷனாக இருக்கிறான்.
அப்போ சொல் தவறாக இருக்கிறவங்க தான் பூரண புருஷர். அவங்க தான் யாராக இருக்க முடியும்? போதகராக இருக்க முடியும். அப்படின்னா அவர் சொல்கிறாரு, அதன்படி செய்யணும். அவங்க தான் பூரண புருஷர். அதுதான் பவுல் சொல்கிறாரு, நான் குழந்தையாக இருந்தேன், குழந்தைக்கு ஏற்றவைகளே செய்தேன். புரியுங்களா? சபையை என்ன பண்ண, துன்பப்படுத்தினேன், அதை படுத்தினேன், இதை படுத்தினேன். ஆனால் நான் புருஷனாகிட்டேன், நான் இல்லை, குழந்தைக்கெல்லாம் ஒழிச்சு விட்டுருந்தார். அப்போ நீங்கள் எப்போ புருஷனாக மாறுவீங்க? பூரண புருஷனாக எப்போ மாறுவீங்க? புருஷனாக எப்போ மாறுவீங்க? தியானிக்க நீங்கள் பூரண புருஷனாக மாறிடுவீங்க. இல்லையா? நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்ல. கனி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு வேதத்தை நல்லா தியானித்து பாருங்கள் ஃபஸ்ட்டு. புரியுங்களா? நல்லா நம்ம ஹெல்த்து நல்லா இருக்குன்னா என்ன பண்ணுறோம்? 3 வேளை தண்ணி குடிச்சிட்டு உட்காந்து தூங்கி இந்த வளரும். நல்லா சாப்பிட்டா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? சரியாக நல்லா இருக்கும். புரியுங்க? அதே போல் தான் ஆண்டவர் சொல்ல, என் வேதத்தை நல்லா தியானம் பண்ணிங்கன்னா நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீங்க. இல்லையா? அப்போ என் வார்த்தை உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால், அதுக்கு பிறகு மிகுந்த கனியை குறித்து பேசுகிறாரு. பாருங்கள் அந்த வசனத்தை. யோவான் 15:7-8 இருக்குது பாருங்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். அப்போது நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கும்போது என்ன மாறுறீங்க? சீசனாக மாறுறீங்க. நீங்கள் இதுக்கு என்ன பண்ணீங்க? வார்த்தையை தான் உள்ளே வச்சிங்க. நீங்கள் என்னிலும் நீங்கள் எனக்குள்ளே இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாம் எங்கே இருக்கிறீங்க? இயேசுக்குள்ளே இருக்கிறீங்க. நான் இயேசுன்னு வார்த்தைக்குள்ளே இருக்கிறேன். புரியுங்களா? நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்? இயேசுக்குள்ளே இருக்கிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். இப்போ என் வார்த்தை உங்களுக்குள்ளே இல்லாதே என்ன பண்ணுறோம்? புரியுதுங்களா? ஐயோ ஆண்டவர் பிள்ளை தான் நம்ம அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் எல்லாம் ஆண்டவர் பிள்ளைங்க தான். ஆனால் அவர் வார்த்தை ஒருத்தருக்குள்ளே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? அவங்க எது கேட்டாலும் கொடுக்க மாட்டார் ஆண்டவர். நம்ம கேட்குறோம், நீங்கள் எது கேட்டாலும் என்ன பண்ணுற? நெக்ஸ்ட் சொன்னார், நீங்கள் எவைகளை கேட்குறீங்களோ அதெல்லாம் உனக்கு தருவோம் ஜபத்தில். ஆனால் வார்த்தை உள்ளே இல்லை, அதனால் எதுவும் கிடைக்காது, போயிட்டு வான்றாரு. புரியுங்களா? அப்போ வார்த்தை உள்ளே இருந்தால் அது என்ன பண்ணுமா? அது தியானிக்கும். அதாங்க சொல்கிறாரு, நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார். நம்ம என்ன பண்ணுறோம்? பாடி மகிமைப்பட வைக்கிறோம் ஆண்டவரை. நல்லா ஒர்ஷிப் பண்ணி என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை 2 ஹவர் 3 ஹவர் என்ன பண்ணுறோம்? ஆராதனை என்று இதுவே வச்சிட்றாங்க சில இடத்துல. துதி ஆராதனை ஒரு நாளைக்கு வாங்க. அப்போ ஆண்டவர் நல்லா மகிமைப்படுத்து, நமக்கு அந்த பாரம் இருக்குது. ஆண்டவர் நல்லா மகிமைப்படுத்தணும். புரியுங்களா? நம்மளை யாராவது வந்து காலையில் வந்து உங்கள் பேர் சொல்லி ஒரு ஹவர் கைத்தட்டி பாடினாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்கள் வீட்டு வாசலில் ஒருத்தர் வராரு, அவர் கைத்தட்டி உங்கள் பேர் சொல்கிறாரு, சொல்லி ஒரு ஹவர் பாட்டு போகிறாரு உங்கள் பேர் சொல்லியே. அது எல்லா வார்த்தையும் எப்படி இது பேர் சொல்லும் போது சந்தோஷமாக பாடுறாங்க. உங்கள் பேர் நீங்கள் கேட்குறீங்க, 1 மணி நேரம் உட்காந்து கேட்டால் என்ன பண்ணுவீங்க? உடனே உங்ககிட்ட வந்து ஒரு 10 ரூபா கொடுக்கறதுக்கு கூட 1000 ரூபாய்க்கு கொடுப்பீங்க. இப்போ ஆண்டுகிட்ட அதை வாங்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணிடுறோம்? நல்ல மகிழ் பண்ணுறோம். ஆண்டவர் துதித்து பாடுறோம். ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் கனி கொடுத்து அந்த கனி பிதா மகிமைப்பட்டால் எனக்கு நீங்கள் சீசராக இருக்கிறீங்க. அப்போது நீங்கள் எனக்கு சீசராக இருந்தால், புரியுங்களா, நான் உனக்கு ஒன்றுமே மறைச்சி வைக்க மாட்டேன். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களை அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். பாருங்க என்ன சொல்கிறாரு? கை கொள்றது குறித்து பேசுகிறாரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க? பிதாவுடைய வார்த்தை கற்பனைகள் நீ கை கொண்டா அன்பாக இருப்பீங்க. அப்போ அந்த கை கொள்றது குறித்து பேசுகிறாரு. அப்போ நம்ம கை கொள்றது தான் எடுத்தோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வசனத்தில் வாசியம் என்ன பண்ணோம்? கை கொள்ளணும்னு சொன்னோம். அப்போ இந்த கை கொள்வது எப்படி வருது? அப்போ இந்த கனி வந்து கனி உள்ளே வந்திருக்கு, ஆட்டோமேட்டிக் கை கொள்கிறாங்க. அப்போ எதில் கை கொள்கிறாங்க? கனின்னு சொல்லிவிட்டு, மிகுந்த கனின்னு சொல்லிவிட்டு, அதுக்கு அடுத்து என்ன பேசுகிறார்? அன்பு குறித்து பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? கனின்னு சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தையில் என்ன பண்ணுறாரு? அன்புன்றாரு. அன்புக்கு அடுத்து என்ன பேசுகிறாரு? சந்தோஷம் பேசுகிறார். அப்போ ஆவின் கனியில் முதல்ல அன்பு, ரெண்டாவது என்னது? இப்படி அடுக்கடுக்காக தன்னுடைய கனியை என்ன பண்ணுறாரு? அப்போ அந்த 1ஆம் அதிகாரத்துலேருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் ஒன்லி நிலைத்திரு கொடி செடி அப்படின்றாரு. என் பிதா என்னாவது? தோட்டக்காரரு, நான் செடி, நீங்கள் கொடி. அப்புறம் என்ன சொல்கிறாரு? நீங்கள் கனி.
புரியுங்களா? இந்த கொடியில் கனி வரணும். கனியில் என்ன பண்ணணும்? அதிக கனி கொடு, அப்புறம் மிகுந்த கனி கொடு, அப்புறம் கனி கொடு இப்படின்ட்டு 30, 60, 100 அங்கேயே பேசினார். அப்போ 15ஆம் அதிகாரத்தில் கனி குறித்தே பேசின்னு வரார். கனி எப்படி உருவாகுதுன்னு. நீங்கள் என்னிலும் நான் உன்னிலையும் ஃபஸ்ட்டு வார்த்தை சொல்கிறாரு, அப்புறம் அவரே சொல்கிறாரு. இப்படியே வார்த்தையை சொல்லி 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 அப்போ அந்த வார்த்தையை நம்ம எடுத்து நம்ம சிந்திக்காதனால, தியானனா சிந்திக்க முடியல, உட்காந்து அதுக்கு என்ன பண்ண அசை போட முடியல. அசைனா சிந்திக்கிறது. மாடு நல்லா மேய்ந்து அசை போகிறதுனால அது கனி கொடுக்குது, பால் கொடுக்குது, அப்புறம் அந்த மாடு புஷ்டியாக இருக்குது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் என் வார்த்தையை உள்ளே கொண்டு போய் வச்சு அப்புறம் அதை சிந்திக்கும், அதை நினைவு கூர்ந்துனே இரு, அதை யோசித்து கொண்டே இரு. இப்படி நீ யோசிக்க 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 அது அந்த வார்த்தை உடைந்து என்ன மாறுது சொல்லுங்கம்மா? ஒரு விதை உடைஞ்ச பிறகு மண்ணில் இருக்கிற விதை உடையுது, என்ன பண்ணுது? ஒரு வேறு மேனி உள்ளே வருது. அப்போ அந்த வார்த்தை உள்ளே போய் உடையும் போது என்ன வருது? கிறிஸ்து இயேசு வெளிப்படுறாரு. உள்ளே வந்து என்ன பண்ணுது? கிறிஸ்துவின் கனி உருவாகுது. அன்பு ஒன்று உள்ளே உருவாகுது. எடுத்த பிறகு அன்பு நான் கை மேலே ஜெபம் பண்ணி வச்சான், அன்பு பெற்றுக்கொள் அப்படின்னா அன்பு பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. அப்போது இந்த அன்பு உள்ள கனி உருவாகும் போது ஆவி என்ன பண்ணுறாரு? தன் ஆவியை ஊற்றுகிறாரு. ரோமர் 5:5 படி தன் ஆவியை அந்த கனி மேலே ஊற்றுகிறார், விதை மேலே அந்த செடி மேலே ஊற்றுகிறார். புரியுங்களா? ஏன் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறாரு ஆவியானவர். அதான் சொல்கிறாரு, நீங்கள் பலவீனமாக இருக்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு? நமக்காக அவர் பரிந்து பேசுவார். ஆவியானவர் நமக்குள்ள அவர் பலனை கொடுப்பார். அப்போ இந்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? நம்ம சப்போர்ட். நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, நான் போய் தேற்றவல்ல நான் அனுப்பணும் தான் நீ எல்லாமே செய்ய முடியும், அது வரைக்கும் காத்திருங்கன்றாரு. அப்போ ஆவியானவர் நமக்கு எதுக்கு? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க, வேதத்தை கற்றுக் கொடுக்க, வேதத்தை எப்படி வாசிக்க கற்றுக் கொடுக்க, எப்படி தியானிப்பது கற்றுக் கொடுப்ப. கிறிஸ்து உள்ளே உருவாகிறதுக்கு தான் இயேசு என்ன பண்ணுறாரு? ஆவியானவர் என்ன செய்கிறாரு? ஆவியானவர் இந்த இயேசு உள்ளே உருவாகிறதுக்காக என்ன பண்ணுறாரு? அவர் உதவி செய்கிறாரு. புரியுங்களா? நம்ம வேதத்தை வாசிக்கிறோம் அப்படின்னா ஆவியானவர் ஒத்தாசையோடு வாசிக்கணும், அவர் சொன்னபடி ஆராயணும், அவர் சொன்னபடி. அப்போ ஆவியானவர் இதெல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட், நம்முடைய உள்ளுகிற ஆத்மா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு, மாற்றங்கள் உண்டாக்குறாரு. ஏற்கனவே ஆதாமுடைய ஆத்மா உள்ளே உட்காந்துருக்குது, அது ஜென்ம சுபாவம் இல்லாமல் மனுஷனுக்குது. புரியுதுங்களா? ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோ, அந்த தண்ணி ஃபுல்லாக இருக்கிற தண்ணி ரொம்ப கருப்பு கலர் தண்ணியாக இருக்குது. இப்போ அதுக்கு ஊற்றாமையே, அந்த எடுத்து ஊற்றாமையே அந்த கிளாஸில் ஒரு புது தண்ணியை வைக்கணும். எப்படி வைக்க முடியும்? அந்த தண்ணியே இருக்கணும், ஊற்றாமே இருக்கணும். அப்போ தண்ணியிலே ஊற்றி, அப்போ பரிசுத்த ஆவியை நம்மளை ஊற்றினே இருக்கிறாரு. வசனத்தை உள்ளே போட்டினே இருந்தால் உள்ளுக்கிற சுபாவம் வெளியே அப்படியே ஒன்று கைண்டி வெளியே போகுது. ஒரு நாள் நமக்குள்ளே என்ன ஆகுது? கிறிஸ்துவே உருவாகிறாரு. கிறிஸ்துவின் வித்து யாருக்குள்ளே இருக்குதோ அவங்களுக்குள்ள என்ன இல்லை? 1 யோவான் 3:9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். அப்புறம் வித்துனா என்ன? வார்த்தை வித்தா மாறிடுது. இப்போ நமக்கு இந்த வார்த்தை போதில்லை, இந்த வார்த்தை உள்ளே போன பிறகு பிசாசு எடுத்துடுறான் தியானிக்கலைன்னா. அது வித்தா மாத்திரம், லிக்வராக மாத்திரம். விதை என்பது சாலிடாக இருக்கும், வித்து எப்படி இருக்கும்? லிக்வராக இருக்கும். அப்போ இந்த வார்த்தை ஊற்றாக மாறுது. வசனம் ஜீவ ஊற்றாக, ஜீவ ரத்தமாக, ஜீவ ஆவியாக உருவாகி என்ன பண்ணுது? வித்தா மாறிடுது உள்ள. அது நமக்குள்ளே இருக்கும்போது இந்த சுபாவம் என்ன பண்ணாது? பாவத்துக்கு இடம் கொடுக்காது. அவருடைய வித்து அதை சொல்ல, உன் வித்துக்கும் பகை உண்டு. அப்படின்னா இப்போ நமக்குள்ளே வித்து போட்டார். இப்போ நம்ம பிசாசை பகைக்கிறோம், விக்கிர ஆராதனை பகைக்கிறோம், பாவத்தை பகைக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே இயேசுவின் வித்து இல்லை அப்படின்னா பாவத்தோடு இணைஞ்சிக்கிறோம். நீங்கள் பாவத்தோடு இணைஞ்சிக்கிறோம், கோபத்தோடு இணைஞ்சிக்கிறோம், துன்மார்க்கனோடு இணைஞ்சிக்கிறீங்க, இல்லை உலகத்தோடு இணைஞ்சிக்கிறீங்க, இல்லை விக்கிர இணையிறீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ளே ஆண்டோட வித்து இல்லை. அதனால தான் கிறிஸ்துடைய வித்து உள்ளே உருவாகலைன்னா சும்மா நேராக அப்படி ஊந்துருமா? ஒரு தாயின் கருவில் புருஷனுடைய வித்து உள்ளே வந்தால் தான் கரு உருவாகுது. அப்போ சும்மா நேராக அப்படியே பறந்து அப்படியே உள்ளே வருது. என்னம்மா? அதுக்கு ஒரு திருமண காரியம்னு ஒன்று இருக்குது, ஒழுங்கு கிரமெல்லாம் செய்கிறாங்க, அது தேவனுக்கு முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. பரலோகத்தினுடைய பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுற மாதிரி இங்கே பூமியில் இணைத்து அந்த திருமணம் நடந்து அப்புறம் அவங்க சரீர உடல் உறவு கொள்ளும் போது அது பரிசுத்தத்தை குறிக்கிறது. அதே மனைவியோ கணவனோ தேவையில்லாத ஒரு மனைவிக்கிட்டேயோ ஒரு புருஷங்கிட்ட போனால் அது விபச்சாரமாக மாறிடுது. அப்புறம் ஆண்டவர் அவங்களை வெறுத்துடுறாரு, அவங்க நரகத்துக்கு போய் ஆகணும் அப்படின்றாரு. கணவன் மனைவி ஒன்றா சேர்ந்து அவங்க ஒரே சரீர உடல் கொண்டாலும் அது என்ன இல்லை? பாவம் இல்லை. ஆனால் அது வேறு யாராவது வரும் அதே மாதிரி சேம் மனைவி போல் ஒன்று மனைவி வச்சுருந்தா என்ன பண்ண முடியாது?
மனைவி வச்சு நீ இன்னொரு மனைவிட்டு போனாலும் அவங்க வருகையில் போகவே முடியாது. கர்த்தர் அவங்களை வெறுத்து தள்ளுறாரு. புரியுங்களா? அது பரிசுத்தம் இல்லை, இது பரிசுத்தன்றாரு. இயேசு கிறிஸ்துடைய வித்து அவரை மீறி எந்த வித்து நமக்குள்ளே வந்துச்சுன்னா நம்மளையும் புறம்ப தள்ளி விட்டுருவார். அவன் உலக காரியங்களே உள்ளே வச்சு நம்ம வச்சுக்கிறதுக்கு நமக்கு இடம் இல்லை. இது கிடையாது. இந்த இருதயம் பரிசுத்தமுள்ள இருதயம், இதுக்குள்ளே இயேசு வந்து வாசம் பண்ணுறாரு. இது ஆலயமாக மாற்றுறாரு, இதுவே சபையாக மாற்றுறாரு. இது நமக்கு நம்ம நடமாட சபையாக மாறுது, நடமாட ஆலயமாக மாறுது, நாமே ஆலயமாக இருக்கிறோம். புரியுங்களா? அப்போ ஆலயம் எப்படி இருக்கணும்? பாவம் இல்லாத இருக்கணும். பாவம் இல்லாத இருக்குன்னா தியானம் இருக்கணும். தியானம் இல்லைன்னா எப்படி வித்தாக மாறும்? வித்து எப்படி ஒரு இயேசு உருவாக முடியும்? கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாக மூலமும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அப்போ இதெல்லாம் உருவாகணும்னா நீங்கள் தியானம் இல்லாத ஒன்றுமே பண்ண முடியாது. தியானம் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது சொல்லுங்கம்மா? தியானம் பண்ண முடியலன்னா சுபாவம் மாறாது. சுபாவம் மாறலைன்னா என்ன பண்ண முடியாது? கைவிடப்படுவோம். புரியுங்களா? அப்போ இதை வந்து என்ன பண்ணல, ஆல்ரெடி பாரம்பரிய சபையிலையோ இல்லை சத்தியத்தை அறியாத சபையிலையோ தேவனை சரியாக அறியாமல் மெசேஜ் எவ்வளோனா கொடுக்கலாம். கர்த்தர் உன்னை அதை பண்ணுவார், இது பண்ணுவார், விடுதலை ஆக்குவார், உன்னை தூக்கி பரலோகத்தில் போய் உட்கார வைப்பார் அப்படின்னா நம்ம பேசலாம். முடியுமா? முடியாதா? ஆண்டவர் உனக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆனால் அவருடைய சுபாவம் ஒன்று கூட உள்ள இல்லாத எப்படி ஆசீர்வதிப்பார்? கிறிஸ்துவ சுபாவம் ஒரு பொறுமை இல்லை, அந்த மனுஷனை வச்சு என்ன ஆசீர்வதிப்பார்? அப்போ சுபாவம் மாறத்துக்கு யார் சொல்கிறார்? அவரே சொல்கிறார், நான் எல்லாவற்றையும் மாற்றுவேன். என் மாற்று உங்களை என்ன பண்ணிட்டோம்? என்னை போல் மாற்றம், என்னை போல் உருவாக்கம், என்னை போல் என்ன பண்ணோம்? சாயலை உண்டாக்கி தரோம். கிறிஸ்துவின் சாயல் உங்களுக்குள்ளே வரும். பூரண அறியும் போது சிருஷ்டிப்பின் சாயல் வருது. பூரண அறிவு அடையும் போது சிஸ்டம், பகுத்தறியும் போது மறுபு சாயல் வருது. உள்ள பகுத்தறிவு இல்லை, பூரண அறிவும் இல்லை, அறிவும் இல்லை. என்ன பண்ணுறோம்? எல்லாம் உலக அறிவை வச்சு நிறைய படிச்சுட்டு அதை வச்சு பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியுமா? புரியுங்களா? அதை தான் ஆண்டவர் சொல்கிறார் 90ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு? எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பாருங்கள், எங்கள் ஆயுசு வருஷம் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும், பலத்தில் மிகுதினால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமும். வருத்தம் சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போது ஒருத்தருக்கு வருத்தமும் சஞ்சலம் வந்துனே இருக்கும். வருத்தம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படி இருக்காது. ஊழியம் செய்ய செய்ய உனக்கு என்ன பண்ணாது? அவருடைய வசனத்தை தேடுகிறவங்க, தியானிக்கிறவங்களுக்கு, அவருடைய பற்றி 4 பேருக்கு சொல்கிறவங்களுக்கு, ஜெபிக்கிறவங்களுக்கு எப்பவுமே நீ ஆண்டுக்குள்ளே களி கூர்ந்துனே இருந்தால் இந்த சஞ்சலமாக வருத்தலாம் உங்களை என்ன பண்ணாது? எதுவுமே மேற்கொள்ளாது. பண்ணுமா? ஐயோ நான் சஞ்சலமாக இருக்கிறேன், வருத்தமாக இருக்கிறேன், என் பிள்ளை பெயில் ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு. சகலமாக நன்மைக்கு அதோட கர்த்தர் இப்போ இல்லைன்னா நாளைக்கு கொடுப்பார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரியுங்களா? இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு ஆகாத இருக்கும். ஆண்டவர் கூட இருக்கிறாரு. அவருக்கு தெரியும் எந்த பொண்ணு எடுத்து வந்து கட்டணும், எந்த மாப்பிள்ளையை கொண்டு வரணும். நம்ம ஊரெல்லாம் சுற்றிக்கின்னு என்ன பண்ணுறோம்? யாராவது ஒரு பொண்ணு கிடைக்குமா, யாராவது ஒரு பையன் கிடைக்குமா, எங்காவது ஒரு வேலை கிடைக்குமா, எங்காவது நமக்கு யாராவது கூப்பிட்டு உதவி செய்வாங்களான்னா எப்படி செய்வாங்க? கர்த்தர் கூட இருந்தால் தானே உதவி வந்துடுது. தானே கிருபை இருக்கிறதுனால என்ன பண்ணோம்? எல்லா நன்மைகளும் வந்துடும் நம்ம தேடி. நீங்கள் யாரையும் போய் தேட தேவையில்லை, யாரையும் போய் கையெழுந்த தேவையில்லை. நீங்கள் நினைத்திற்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உன் வாசலில் வந்து நிற்கும் அந்த பொருள். உன் மனசில் நினைக்கிறேன் எனக்கு இந்த ஒரு பொருள் ஓணும் அப்படின்னு நினச்சா என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அது கரெக்டாக வாங்கி தருவார். யாரை கொண்டு வாங்கிட்டு வந்து அது கரெக்டாக கிஃப்டாக கொடுப்பாரு, இல்லை அதை வாங்கிறதுக்கு உனக்கு பணத்தை கொடுப்பாரு. எதுவுமே குறையில்லாத வச்சுடுவார் ஆண்டவர். ஏன்னா அவரை தேடுற அவர் கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறாரு. புரியுங்களா? ஃப்ளைட் ஓடுதுன்னா அவருக்கு நான் தெரியாது இருக்கும் ஃப்ளைட் எப்படி ஓடுதுன்னு. அதில் என்ன ப்ராப்ளம்னு முதலே தெரியும் ஆண்டவருக்கு. புரியுங்களா? அவருக்கு தெரியும். புரியுங்களா? என் பிள்ளைங்க அதில் போகிறாங்க, அந்த ஊழியத்தை செய்கிறாங்கன்னா அந்த ஃப்ளைனை என்ன பண்ணுவார்? ஃப்ளைட்டை காப்பாற்றுவார். அல்லேலூயா. அது என்ன சிஸ்டம் இருக்குதோ அந்த சிஸ்டத்தை என்ன பண்ணுவார்? அதே கரெக்டாக சொல்லி தருவார். இல்லைன்னா பிசாசு அவங்க ஏறும் போதே ஜபம் இல்லாத ஏறுறாங்க. அது வஞ்சித்துறது, வஞ்சிக்கிற ஆவிகள். இன்றைக்கி இவ்வளோ ஆத்ம கொண்டு போய் நரதல் தள்ளனா அது பிளான் போடுது. அந்த ஏரியாவில் ஜெபிக்கிறதுக்கு ஆள் யாருமே நாளைக்கு ஏறுகிற ஃப்ளைட்டுக்காக இன்றைக்கி நைட்டில் அந்த இடத்துல ஒரு ஜப வீராங்கனி இருந்தானே வீரர் இருந்தால். ஆனால் எங்கள் பட்டணத்தில் ஓடுற ட்ரெயின், ஓடுற பஸ்ஸு, ஓடுற காரு, ஓடுற ஃப்ளைட்டு, ஓடுற கப்பல் நீ பாதுகாப்பாக கொண்டு போய் நிறுத்தணும்னு சொல்லி யாராவது ஜெபம் பண்ணால் கர்த்தர் அந்த ஜபத்தை என்ன பண்ணுறாரு? நிறைவேற்றுறாரு. யாருமே ஜெபம் பண்ணுறது அந்த ஏரியாவில் என்ன இல்லை. அவங்கவுங்க அவங்களுடைய சுகத்துக்காக ஜெபம் பண்ணியிருந்தானே ஆகுது. தனிப்பட்ட வாழ்க்கையாக ஜெபம் பண்ணால் அவங்க மட்டும் தான் நல்லா இருக்க முடியும். தேசத்துக்காக ஜெபம் பண்ணால் அப்போ எல்லாமே ஆண்டவனை சொல்கிறாரு. இதை என்னுடைய வசனத்தை கை கொள்ளணும்னா புரியுங்களா? அப்போ அவங்க சுபாவம் மாறுது. அவ்வளோதான். சுபாவம் டைரெக்டாக என்ன பண்ண முடியல? டைரெக்டாக சுபாவத்தை மாற்றவே முடியாது. அது ரத்தத்தில் இருக்குது. ஆதாமுடைய ஜென்ம சுபாவம் எங்கேச்சு?
ஒவ்வொரு ரத்தத்தில் ஓடுது. ரத்தம் சூடாகும் போது கோபம் வருது. ரத்தம் சூடாகாத அமைதியாக உட்காந்து என்ன பண்ணுது? அப்போ சூடாகிறதுக்கு என்ன வழி? இப்போ ஒருத்தருக்குள்ளே வந்து எரிச்சல் இருக்குதுன்னு வச்சுக்கோ. இந்த எரிச்சல் எப்படி கொண்டு வர முடியும்? அவங்களுக்குள்ள இருக்கிற எரிச்சல் எப்படிமா கொண்டு வர முடியும்? அவங்களுக்கு பிடிக்காத வார்த்தை நீ பேசுனது எரிச்சல் டான்னு வந்துடும். ஏன்னா அந்த வார்த்தை எங்கே போயிடுச்சு? அவங்க செவியின் வழியாக போய் இதயத்தில் ஓடுற ரத்தத்தில் போய் கலக்குது. கலந்து என்னாகுது? சூடாகுது. சூடானுக்கு அந்த எரிச்சல் வெளியே வருது. சும்மா இப்போ கை காலெலாம் என்ன பண்ணுது? என்னையே இப்படி பேசணும் என்ன பண்ணுறாங்க? கேட்குறாங்க இல்லையா? அப்போ அந்த எரிச்சல் உண்டு, கோபம் உண்டாகிறதுக்கு, கடும் கோபம் வர்றதுக்கு எல்லாமே வார்த்தை தான். அந்தந்த வார்த்தை அதே ஆண்டோடைய வார்த்தை பேசுறது அமைதியாக உட்காண்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கோபம் எரிச்சல் வராது. அதுவே வந்து அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய உலக பருத்தி இருந்தாங்கன்னா ஆண்டோட வார்த்தைகளை கேட்கறதுக்கு அவங்களுக்கு மனசு வராது. ஏந்து போயினே இருப்பாங்க வெளியே. புரியுதுங்களா? ஏன்னா எல்லாமே எப்படி வருது? கீழ்ப்படின்றது என்ன இவன் சொல்கிறா நான் கீழ்ப்படிஞ்சேன்னுமா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருப்பாங்க. புரியுது? அப்போனா அதனால் ஆண்டோடைய வார்த்தை போய் அந்த ரத்தத்தில் கலந்தால் தான் என்ன பண்ணுது? தியானம் பண்ணும் போது தான் ரத்தத்தில் கலக்கும். வித்தாக மாறி ரத்தத்தில் கலந்து ரத்தத்தில் இருக்கிற சுபாவத்தை அழிச்சிது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஒரு வார்த்தை தியானிக்க உங்கள் சுபாவங்கள் மாற மாற நீங்கள் எப்படி வரீங்க? கிறிஸ்து போலே பேச்சு, கிறிஸ்து போலே சிந்திக்கிறது, கிறிஸ்து போலே யோசிக்கிறது, கிறிஸ்து போலே நடக்கிறது, கிறிஸ்து போலே மக்களை நேசித்து அன்பு கூர்ந்து அவங்கள ஆத்தம் ஆதாயம் செய்தினே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன உண்டாயிடும்? உங்கள்கிட்ட ஆண்டவர் அனுப்பிச்சினே இருப்பார். அந்த அம்மா இருக்கிறாங்க சகோதரி, அங்கே அந்த வீட்டுக்கு போங்க, அந்த அம்மா கையை வச்சு ஜெபம் பண்ணாங்கன்னா, இல்லை அந்த அம்மா கை வைக்காதே ஜெபம் பண்ணா, இல்லை அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னால் உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகுன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பி விடுறாரு. உங்களை தேடி வீட்டுக்கு வருவாங்க. நீங்கள் தேடி தேவையில்லை. அல்லேலூயா. தேடி எத்தனை பேர் போனாங்க நீங்கள் யோசித்து பாருங்கள். எலிசா ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறார். நாகாமன் எங்கேருந்து வராரு? ஏதோ ஒரு தேசத்துலேருந்து இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறாரு. புரியுங்களா? ஒரு ஐயா சொல்ல, பிரான்ஸ் நாட்டிலேருந்து நான் ஆண்டோடைய ஆலயத்துக்கு போயும் சரியாகலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எங்கே வர்றாரு? ஆந்திராலயத்தில் ஒரு ஊரில் அவங்களுக்கு கை கால் விழுந்தவங்களுக்கு அவங்க எண்ணெய் போட்டோ ஏதோ போட்டு பண்ணால் நல்லாயிடுன்னு சொல்லிவிட்டு அவர் எங்கேருந்து வராராம்? பிரான்ஸ்லேருந்து கோடியில் செலவு பண்ணி நாங்கள் வராரு. ஆனால் வேதத்தில் சுகமாக்க வல்லமை இருக்குது, ஆனால் அதை விட்டுட்டார். அவன் தேடி சொல்கிறாங்க, நாங்கள் அங்கேருந்து வந்து கார் எடுத்து இங்கே போய் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சுகமாக்க வல்லமை ஒவ்வொருக்குள்ளே கொடுத்துருக்கிறார். நீ விசுவாசித்தால். அப்போ விசுவாசில் அடையாளங்கள் என்ன? ஒரு வியாதி மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணால் அவங்க குணமாயிடும். இந்த வார்த்தை அவங்களுக்கு தெரியாத எது வரைக்கும் வராங்க? பிரான்ஸ் நாட்டிலேருந்து எங்கே வராங்க? அதுவும் அவங்க பாஸ்டர்கிட்டே கேட்டுன்னு வராங்க. நான் என்ன பண்ணுறேன்? பாஸ்டர்கிட்டே கேட்டுன்னு வந்தனாலே என்னை ஆண்டவர் குணமாக்குவார். இந்த பகுதியில் ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் கை வச்சு என்ன பண்ண முடியும்? அவர் வந்து அந்த எண்ணெயை போட்டு பண்ணாருன்னா கை கால் விழுந்தவங்கன்னா எனக்கு குணமாகிடுவாங்கன்னு அவ்வளோ சத்துரு என்ன பண்ணுறான்? பிசாசால் குணமாக்க முடியுமா? அற்பம் செய்ய முடியுமா? யூதர்கள் சொல்கிறாங்க, தேவனத்திலிருந்து ஒருத்தர் வரலன்னா அற்பம் செய்ய முடியாது. பிசாசு என்ன செய்வானா, எப்படி மோசே கோல் போடும்போது சர்வமாவதோ அப்படியே பிசாசு என்ன பண்ணுறான்? அவனும் கோல் போட்டு சர்வம் மாற்றுறான். அப்போ 2 சர்வம் நிற்குது எழுந்து. அப்போ எந்த சர்வத்துக்கு வல்லமை ஜாஸ்தி? தேவனுடைய கோலில் இருக்கிற சர்வம் உண்டாச்சு பாரு, அதை தான் என்ன பண்ணுது? அந்த சர்வத்தை மிழுங்கிடுது. வல்லமை ஜாஸ்தி. புரியுங்களா? பிசாசுக்கிட்ட தூதன் எழுந்து போன தூதன்கிட்ட ஒரு வல்லமை இருக்குது. ஆனால் அந்த வல்லம் என்ன பண்ணாது அவ்வளோவா? இயேசுக்கு வல்லமை மேலே பெரிய வல்லம்லாம் கிடையாது. அது சின்ன ஒரு கொசுறு மாதிரி. அதை வச்சு ஜனங்களை ஏமாற்றி நான் என்கிட்ட வா உங்கள்கிட்ட வான்னு ஜனங்க சத்தியத்தை விட்டு ஓடுதுங்க. வேதத்தை தியானம் பண்ணாவே, அது ரத்தத்தில் கலந்தாவே சுபாவம் மாறிடுது. அவ குணமாயிடுறாங்க, சுகமாயிடுறாங்க, விடுதலை ஆயிடுறாங்க. வசனம் ஒன்று என்ன பண்ணும்? கேட்குற வசனம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? விடுதலை ஆக்கிற தூதரை அனுப்பி குணமாக்குறாரு. அப்போ நமக்கு ஒரே ஒரு வழி. என்ன வழி? தியானிக்கிற வழி தான். நீங்கள் எவ்வளோ வசனத்தை எடுத்தாலும் அந்த வசனம் வந்து அந்த வார்த்தை வந்து நெகட்டிவான வசனம் வந்தால் அதை தியானிக்கக்கூடாது. புரியுங்களா? பாசிட்டிவாக வந்து என்ன பண்ணணும்? அன்பு என்ன பண்ணலாம்? தியானிக்கலாம். நீடிய பொறுமை தியானிக்கலாம். கிருபை தியானிக்கலாம். இரக்கம் தியானிக்கலாம். தாழ்மை தியானிக்கலாம். இந்த சைடு போட்டு சண்டை அப்படின்னு போட்டால் அது என்ன பண்ண முடியாது? கோபம் அதை வச்சு என்ன பண்ண முடியாது? கொஞ்ச நேரம் நீங்கள் தியானம் பண்ணால் நீ கோபக்காரி ஆகிடுவேன். அல்லையா? அப்போ எதையும் மனசில் வைக்கக்கூடாதோ, எதை வந்து வெளியே தள்ளணுமோ அது வெளியே தள்ளிடணும்.
புரியுங்களா? எது உள்ளே இருக்கணுமோ அது உள்ளே வைக்கணும். அதுக்கு தான் அறிவு வேணுன்றாரு. அதுக்கு தான் வேதத்தை ஆராய்ந்து பாருன்றார். அறிவு இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துறோம். கோபத்தையும் சேர்த்து தியானம் பண்ணிடுறோம், துன்மார்க்கனை குறித்து ஏற்று தியானம் பண்ணுறோம், அதே யோசிச்சுன்னு உட்காந்துக்கிறோம். தப்பான காரியங்களை நிறைய யோசித்தா அது ஆத்மாவில் என்ன பண்ணுது, அந்த தப்பான காரியம் உருவாகுது. புரியுங்களா? ஒரு வியாதியே நீங்கள் சிந்தித்து இருந்தா ஆகும். பிள்ளைய கடங்காரன்னு நீங்கள் கடங்காரன்னு சொல்லி சிந்தித்துனே இருந்தால் அந்த கடங்காரன் வளர்ந்துனே இருக்கும். புரியுங்களா? அதனால தான் எதை சிந்திக்கணும் எதை சிந்திக்கக்கூடாது. மாம்ச சிந்தை மரணம்னு போடுகுது. என்னது? ஆவி சிந்தை நித்திய ஜீவன். அப்போ ஆவி சிந்தை தான் நமக்குள்ளே இருக்கணும் தவிர மாம்ச சிந்தை இருக்கக்கூடாது. நன்மை தான் யோசிக்கணும் தவிர தீமையை யோசித்துக்கூடாது. இதுக்கு தான் அறிவு தராரு. பகுத்தறிவு, அறிவு, பூரண அறிவு. இது வேத வாக்கியங்கள் ஆராயார். இப்போ நாங்களாம் வந்து இவ்வளோ பேசுறதுக்கு என்ன காரணம்? நிறைய பைபிள் படித்ததுனாலையா? நிறைய தியானித்ததுனால. எனக்கு தெரிஞ்செல்லாம் வந்து நான் மிலிட்ரியிலேருந்து வரும்போது ஆண்டுக்குள்ளே வந்து 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும்போது அப்போது எனக்கு பயங்கரமான கோபம் வரும். யாராவது பேசுறதுக்கு முன்னாடி அடிச்சிடுவேன். ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு தான் அப்புறம் பேசுறது. அவ்வளோ நேரம் என்ன பண்ண முடியாது, அவங்க பேசுறதுக்கு விடுறதில்லை. புரியுங்களா? இந்த சுபாவம் இருந்தது எனக்குள்ள பயங்கரமாக. புரியுங்களா? அது எவ்வளோ தாழ்மையாக ஆச்சுன்னா இது தியானிக்கும் மொத்தம் ஆச்சு. கிறிஸ்து உள்ளே வளர வளர அந்த பிசாசின் குணங்கள் தானே என்ன பண்ணுது, நம்ம விட்டு அழிஞ்சிடுது. அப்போ நல்லா தெரியுது இயேசு உயிரோடு இருக்கிறாரு, மரித்த நம்ம பரலோகத்துக்கு போகணும், இதுவும் தெரிஞ்சிச்சு. புரியுங்களா? ஃபஸ்ட்டு வந்து சும்மா உலகத்தில் வந்து நம்ம பைபிள் பச்சை போயிடுவோம், அது பண்ண அதெல்லாம் கிடையாது. கிறிஸ்து போல் நம்ம வாழ்ந்தால் தான் போக முடியும். கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ளே மாறாமல் எப்படிமா போக முடியும்? மாற்றுகிற இடம் பரலோகம் தான். என்ன பண்ணிடலாம்? கண்ணீர் துடைக்கிற இடம் பரலோகம் சொன்னார்ல. கண்ணீரை துடைக்கிற இடங்க எங்கே? பரலோகம். ஆனால் உன்னை இங்கே தாழ்மையாக உண்டாக்குறது, சாந்தமாக உண்டாக்குறது, இந்த இடத்துல வந்து உங்களே நான் சொல்கிறது வந்து நித்தியமாக கண்ணீரே கிடையாது. ஆண்டவர் அங்கே என்ன பண்ணுறாரு? அப்போ அந்த இடத்துல நீங்கள் போகும்போது கண்ணீர் என்ன பண்ணிடுறாரு ஆண்டவர் தொடச்சு. ஆனால் இங்கே உருவாகிற நேரத்தில் நம்ம உருவாகிறதுக்கு வசனத்து வேதத்தை நம்ம கையில் கொடுத்துட்டாரு. 1189 அதிகாரம் கொடுத்துட்டாரு. இது எதையுமே நம்ம வந்து சும்மா வாசிக்கிறதுனால எங்கே என்ன பண்ணல, வாசிக்கிறதுனால பரலோகம் போகணும்னு சொல்ல, இதை கை கொண்டவருக்கு பரலோகத்துக்கு போகணும்னு எழுதியிருக்குது. நீங்கள் பார்த்துங்க, அங்கே கூட என்ன பண்ணுற வெளிப்படுத்து 22:7. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்கிறவன் பாக்கியவான் என்றார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்கிறவன்ன்றது பன்மையிலே ஒருமையிலையா? பன்மை. அப்போ வெளிப்படுத்தும் புஸ்தகம் மட்டும் இல்லை, மீதி எல்லா புஸ்தகன்றாரு. அப்போ இந்த புஸ்தகத்திலே உள்ள எல்லாமே தீர்க்கதரிசன வசனங்கள். என்னது? இது எழுதினதெல்லாம் தீர்க்க தரிசனங்கள். அப்போ இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போது கை கொள்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். அப்போ கை கொள்ளாதவங்க பாக்கியவான்கள் வரவே முடியாது. புரியுங்களா? அதே நீங்கள் 1:3 வாசித்து பாருங்க. அங்கே வெளிப்படுது 1:3. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. அங்கே என்ன பண்ணுறாரு? இந்த தீர்க்கதரிசன வசனங்கள் கேட்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு? கேட்கிறவர்கள். ஃபர்ஸ்ட் கேட்கிறவர்களா? வசனத்தை வாசிக்கிறவர்கள். ஃபர்ஸ்ட் வாசிக்கிறீங்க. இது எல்லாமே நம்ம இங்கே வாசிக்கிறோம். இப்போ நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம்? வாசித்து இருக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம்? கேட்குறோம். அடுத்தது கை கொள்ளணும். இப்போது அந்த வசனம் பார்த்தீங்கன்னா 22:7 அங்கே வெறும் கை கொள்றவங்க தான் சொல்கிறார், தவிர கேட்குறவங்க வாசியெல்லாம் எடுத்துட்டார் ஆள். நிறைய பேர் கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, கேட்டு போகிறவங்க எவ்வளோ பேருங்க. பைபிள் எத்தனை வராது, பைபிள் எத்தனை சும்மா ஃப்ரீயாக வந்து ஆலயத்தில் உட்காந்துட்டு கேட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு எதுங்க பைபிள், அவர் சொல்கிறாரு நான் கேட்டால் போதும் அப்படி நம்ம தப்பு தவறி பைபிள் எத்தனை சொன்னால் ஓன்னு சண்டை போடுவாங்க. அதனால் அங்கே என்ன பண்ண முடியாது? மேய்ப்பர் மாதத்தில் 4 மெசேஜ் அவரே கொடுத்துருந்தா அவர் என்ன பண்ண முடியாது? யாருக்குமே. ஒரு கிளாஸ் டீச்சர் மட்டும் உள்ள வச்சு நடத்தியிருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியாது? அந்த 7 சப்ஜெக்டில் அந்த 5 சப்ஜெக்ட் இருக்குதுல்ல, 5 சப்ஜெக்ட் தானே, அந்த 5 சப்ஜெக்டில் 4 டீச்சர் வராதையுமே ஒரே டீச்சர் கிளாஸ் டீச்சர் மட்டும் அந்த 364 கிளாஸ் நடத்தியிருந்தா என்ன ஆகும்? அவங்க ஒரே சப்ஜெக்ட் தான் பாஸ் ஆவாங்க. மீது 4 சப்ஜெக்டில்
ஃபெயில் ஆகிடுவாங்க. அது மாதிரி ஆண்டவர் வந்து 5 ஊழியங்களை கொடுத்துருக்கிறாரு. 5 பேர் அந்த 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 சபைக்குள்ளே வந்து போகலை அப்படின்னா அந்த சபை வரிகளை போகவே போகாது. நீங்கள் என்ன போட்டுங்க, ஆண்டவர் சொன்னார், ஒரு சபை பக்தி விருத்தி அடைவதற்கு 5 ஊழியர்களை நான் கொடுத்தேன், 5 ஊழியர்களை. அந்த 5 ஊழியர்கள் உள்ளே வராதே நீ ஒருத்தரையே காலை விட்டுன்னு நான் என்ன பண்ணுறேன், ஜனங்களே நான் சொல்கிறது போதுன்னு சொன்னால் ஆண்டவர் ஏற்றுப்பாரா? சபை பக்தி விருத்தி அடைய நான் என்ன பண்ணிட்டேன், 5 ஊழியர்களை கொடுத்தேன். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், அப்புறம் சுவிசேஷகர்கள், அப்புறம் என்ன பண்ணேன், போதகர்கள். இந்த 5 ஊழியத்தை எது கொடுத்தாரு? சபை பக்தி விருத்தி அடையணும். என்ன ஆகிடணும்? ஏற்கனவே பக்தி இருக்குது சபையில், அது விருத்தி அடையணும். தேவ பக்தியில் உள்ளே வரணும். அவ பக்தி உள்ளே விட்டு போயிடணும். பாவ பக்தி உள்ளே விட்டு போயிடணும். வெறும் பக்தியில் அழிஞ்சு தேவ பக்தி உள்ளவர்கள் மாற்றணும். அதான் பக்தி விருத்தி அடையினா தேவ பக்தியாக மாறுவாங்க. அப்போ இந்த 5 பேர் உள்ளே வராதையே ஒரே மேய்ப்பர் மட்டும் அந்த சபையை நடத்தினுக்கிறாரு 52 சண்டே அப்படின்னா என்ன நடக்கும்? சபை வளர்ச்சி வர்றது வரைக்கும் என்ன பண்ணாது, எல்லாமே ஃபெயில் ஆகிடுவாங்க. ஏன்னா 4 டீச்சர் வராதையுமே ஒரே டீச்சர் நடத்தினா ஒரு கிளாஸ் தான் நடத்த முடியும். அவங்க தமிழ் டீச்சர் தமிழ் தான் நடத்தினுக்க முடியும், தவிர அவர் மேக்ஸ் எடுக்க முடியுமா, சயின்ஸ் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்படின்னா அவன் அந்த டீச்சர் எல்லாரையும் கொண்டு போய் எங்கே போட்டுருவாங்க, எல்லாம் ஃபெயிலில் போட்டுருவாங்க. அதனால தான் 5 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துக்கு 5 பேர் வந்து போகிறதுக்கு என்ன காரணம்? அது பாஸ் பண்ணணும்ல, 5 சப்ஜெக்டில் பாஸ் பண்ணால் 5 பேர் வந்து போகணும். அது மாதிரி ஆண்டவர் வந்து மேய்ப்பன் வந்து சில நேரத்தில் கண்காணி வேலை செய்தாலும், ஒரு தீர்க்கதரிசி வந்து அந்த சர்ச்சையில் 10 வருஷமாக அவங்க கஷ்டப்பட்டு நிற்பாங்க. பேர் சொல்லி அழைத்து இந்த அம்மாவுக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி அழைச்சிட்டா என்ன பண்ணுது, சபை பக்தி விருத்தி அடைஞ்சிது. சிலவங்க பார்த்தீங்கன்னா அற்புதம் செய்கிற ஒரு பாஸ்டர் வருவார், அவர் சொல்கிற ஒரு பிசாசு அவங்க கட்டி வச்சுருப்பான். அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லி பிசாசு வெளியே போவோம், அந்த சரீரத்துனா அது வெளியே போவோம். உடனே அவங்களுக்குள்ள என்ன சுபாவம் மாறி அவங்க நல்லா வாழும். அது மாதிரி ஒரு வேத போதகர் வருவார், அவர் சத்தியத்தை இப்படி தான் வாசிக்கணும், இப்படி தான் தியானிங்கன்னு சொல்லும் போது உடனே அவங்க டர்னிங் பாயிண்ட் மாறுது. ஒரு சுவிசேஷம் வந்து நீங்கள் போய் வெளியே போய் என்ன பண்ணணும், 4 பேர் சுவிசேஷம் அறிவிக்குன்னு சொல்லித்தராருன்னா, இப்படி சபை வளர்ச்சிக்கு பக்தி விருத்தி அடைவதற்காக 5 ஊழியர்களை வச்சுருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு ஊழியக்காரை வச்சு நடத்தினார், ஒரே ஒரு ஊழியக்கார், புரியுங்களா? அவர் தலையிலேருந்து கீழே வரைக்கும் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுருப்பார். அவர் என்ன பண்ணுவார், ஆரோன் நடத்தின முறையை வச்சு தான் இயேசு வரலை. ஆரோனுடைய கோத்திரத்திலேருந்து வராமல் வேறு கோத்திரந்து எழும்புறாரு, யூதா கோத்திரந்து எழும்புறாரு. ஏன்னா ஆரோன் கோத்திரத்தை அழிச்சிடறாரு, போயிட்டு வா பாணி அப்படின்ட்டு, போதும் ஊழியம் செய்யுது சொல்கிறாரு இல்லைங்களா? ஆரோனுடைய கோத்திரத்தில் வந்தவங்க, ஆரோன் கடைசி வரைக்கும் அவங்க கோத்திரம் ஊழியம் செய்தாங்களா? லேவி கோத்திரம் தான் ஆரோன் கோத்திரம். அந்த ஆரோன் கோத்திரத்தை ஆண்டவர் எடுத்துகிட்டு எந்த கோத்திரத்தில் வராரு, யூதா கோத்திரத்தில். யாக்கோபு பிறந்த 4வது மகனுக்குள்ளேருந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, யூதா கோத்திரம் செலக்ட் பண்ணி, புரியுங்களா? யூதா என்றால் துதி. அப்போ அந்த கோத்திரத்தில் உள்ளே வந்து என்ன பண்ணுற, சபையை கட்டி எடுப்புறாரு. அப்படி வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஆசாரியாக ஆகி பிரதான ஆசாரியா மாறத்துக்கு மெல்கிசேதேக்கு முறைகளில் நுழைகிறாரு. என்ன முறை? திரும்ப ஆபிரகாம் தசமாக கொடுத்தாரு பாருங்க, ஆபிரகாம் தசமாக, அதாவது மெல்கிசேதேக்கு தான் என்றென்றைக்கு என்ன பண்ண முடியும், மறிக்கவே முடியாது மெல்கிசேதேக்கு முறை. அப்போ நமக்கு மெல்கிசேதேக்கு முறைங்க வச்சுட்டு போயிடுறாரு. அப்போ வேத வாக்கியங்களை நாம் தியானிக்கலைன்னா கை கொள்ளவே முடியாது. முயற்சி பண்ணுவோம், எப்படியாவது என்ன பண்ணிடலாம். நாம டிரைவராக இருக்கிறீங்க, லைசன்ஸ் இருக்குது, ஆனால் ஒரு நாளும் டிரைவருக்கு என்ன பண்ணல, போயிட்டு வண்டி ஓட்டலை, கற்றுக்களை எதுவும் பண்ணல. என்னாவும் இப்போ ஓட்டினா என்னாவும், ஒரு புது வண்டி வாங்கி வந்து கொடுக்குறாங்க, 1 கோடி ரூபாய்க்கு வண்டி வாங்கி வந்து மருமகனுக்கு கொடுக்குறாங்க, இந்த இது வச்சுக்கோ. உடனே அவங்க இன்றைக்கி நீ தான் ஓட்டணும், எங்களை உட்கார வச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாமியார்னா உட்கார வச்சு ஓட்டினா என்ன ஆகுறது? ஏன்னா இது வரைக்கும் அவர் என்ன பண்ணல. சொல்கிறாரு மருமகன், என்கிட்ட லைசன்ஸ் இருக்குது, நான் என்ன பண்ண, போய்ட்டு காசு கொடுத்தேன், லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்கிறேன், புரியுங்களா? நீ வண்டி கொடுத்தா நான் ஓட்டுவேன், சரி நீங்களே எல்லோரும் உட்காருங்க போகலாம் கும்பலாம் அப்படின்ட்டு என்னாவோ. அப்போ அந்த லைசன்ஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பயிற்சி இருக்குது, கட்டளை கையில் இருக்குது. லைசன்ஸ் தான் கட்டளை, ஆனால் கட்டளை கை கொள்ளணும்ல. அப்போ கை கொள்ளாதே கட்டளை இருக்குது, கட்டளை மட்டும் நான் பின்பற்ற சொல்ல முடியாதா? அப்போ அந்த கட்டளையை பண்ணி வாழ்ந்து ஃபஸ்ட்டு பயிற்சி எடுத்துருக்கணும். அப்போ அந்த டிரைவர் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு 6 மாதம் ட்ரெயின் என்ன வண்டியை தவறி ஓட்டி 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 பழகி பயிற்சி எடுத்து அப்புறம் அந்த லைசன்ஸ் வாங்கியிருந்தாருன்னா டைரெக்டாக என்ன ஆகுது. அதனால தான் ஆண்டு சொன்னார், நீங்கள் சீசன் ஆக்கி ஞானஸ்தானம் கொடுங்க, நீங்கள் வெறும் ஞானஸ்தானம் கொடுத்துடாதீங்க அப்படின்ட்டாரு. சொன்னாருங்களே.
மத்தேயு 28:19 என்ன சொல்கிறார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் ஞானஸ்நானம் கொடுன்னு அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார்? ஃபஸ்ட்டு சீசரை உருவாக்கு, அப்புறம் ஞானஸ்நானம் கொடுத்தா அவங்க சர்ச்சையில் என்ன பண்ணுவாங்க? உன்னை கேள்வி கேட்பாங்க, நீ தப்பாக பேசுகிற அப்படின்னு. நல்லா பேசுனா நல்லா பேசுன்னு சொல்லுவாங்க. புரியுங்களா? சீசர் பேசணுன்ட்டாங்களா? நீங்கள் பேசுனா எனக்கு தூக்கம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ என்ன ஆகுதுன்னா, சீசராக உருவாக்கி ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு யார் எந்த சபை கீழ்ப்படுகிறதோ அந்த சபை நிச்சயமாக வரிகள் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். சீசர் ஆக்காமே என்ன பண்ணிட்டாங்க? அப்போ அந்த வார்த்தை யாருக்கு சொன்னீங்க? அப்போ ஆண்டவர் கேட்பார் பரலோகத்தில், ஏன்பா நான் உனக்கு வந்து மேய்ப்பராக இருந்தல, சீசர் ஆக்கி ஞானஸ்நானம் கொடுன்னா நீங்கள் இப்படியே ஞானஸ்நானம் எல்லோரும் கொடுத்துட்டே அப்படின்னு கேட்பார். அது அந்த வசனம் வந்து நீங்கள் அப்போஸ்தலருக்கு சொன்னேன், எனக்கு சொல்ல ஆண்டவர் அப்படின்னு சொன்ன ஒத்துப்பார? ஆசீர்வாதம் வாக்குத்தத்தத்தோடு எடுத்துக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதமாக வாக்குத்தத்தம் கொடு, ஆனால் இதெல்லாம் என்ன பண்ணாதே. வாக்குத்தத்தமோட மாதம் நான் கரெக்டாக சொல்லிடுறேன், 1ஆம் தேதி ஆனால் என்ன பண்ணுறேன், ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டா நான் நிறைவேறிடுமா? வாக்குத்தத்தம் இது வரைக்கும் நிறைவேறிங்கன்னா இருக்கிறீங்களே, அதை வாங்கி பொறுமையோடு இருதயத்தில் வைத்து தியானித்தா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிடும். வாக்குத்தத்தெல்லாம் எல்லாம் எதுக்குள்ளே உட்காந்துச்சு? பொறுமைக்குள்ளே உட்காந்துருக்குது. பொறுமையோடு காத்திருக்கிறது தான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அப்போ பொறுமையே இல்லை, வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? தியானம் இல்லை, நிறைவேறுமா? எதையும் நிறைவேறாது. ஆண்டவர் எல்லாம் செய்வதுக்கு ஆயத்தமாக இருக்குது. எல்லாத்தையும் செய்து தான் கொடுத்துட்டாரு. புரியுங்களே? சமையல்லாம் செய்து என்ன பண்ணிட்டாரு? சமையலெல்லாம் செய்து நம்மளை சாப்பிட வச்சுருக்கிறாரு. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், அது எப்படி சாப்பிடணும்னு சொல்லித்தராரு. புரியுங்களா? பைபிள்ன்ற வார்த்தை நம்மக்கிட்ட செய்து கையில் கொடுத்துட்டாரு. ஆவியான கையில் கொடுத்துட்டாரு. இயேசு ரத்தம் கையில் கொடுத்துட்டாரு. மேய்ப்பரை கையில் கொடுத்துட்டாரு. ஆலயம் கொடுத்துட்டாரு. எல்லாம் கொடுத்துட்டாரு. விடுதலாது வாழறோம். அவர் சிலுவையில் போய் என்ன சொன்னார்? எல்லாம் முடிந்ததுன்னு என்ன அர்த்தம்? நான் என்ன மனுஷனுக்கு என்ன செய்யணுமோ எல்லாம் நான் செய்து முடிச்சிட்டேன், அவ்வளோதான் முடிச்சு, அதுக்கு தான் முடியுதுன்னாரு. நம்ம என்ன நினைக்கிறோம்? தாகமாக இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகெல்லாம் ரட்சிக்கு போடணும், இப்போ நான் தாகமாக இருக்கிறேன். புரியுங்களா? எதுக்கு தாகமாக இருக்கிறாரு? ஆத்மா தாகம். ஆத்மாலாம் ரட்சிக்கப்பட்டு எங்கே வரணும்? ஆலயத்தில் சேர்க்கப்பட்டு பரலோகத்துக்கு வரணும். அந்த தாகத்தை குறித்து பேசுகிறாரு. நம்மனா உடனே தண்ணி எதுவுமே கொடுக்குறாங்க, இவங்க எதோ கொடுக்குறாங்க. அந்த தண்ணி அவர் ஊரில் குடிச்சிருக்க மாட்டாரா? சரீரத்தில் அவர் மனுஷகுமாரனாக இருந்தார், ஆவியில் அவர் தேவகுமாரனாக இருந்தார், ஆத்மாவில் என்ன குமாராக இருந்தார்? தாவீதின் குமாரனாக இருந்தார். என்ன குமாரன்? ஃபைட் பண்ணுவார், யுத்த வீரனாக இருந்தார். தாவீது என்ன இருந்தார்? அவர் போர் சேவகனாக இருந்ததுனால இவரும் ஒரு போர் சேவகன். அல்லையா? அப்போ தாவீதின் குமாரனாக வேலை செய்தார், மனுஷகுமாரனாக வேலை செய்தார், தேவகுமாரனாக வேலை செய்தார். அல்லையா? தன்னுடைய ஆவி ஆத்மா சரி மூணுமே அந்த வேலை செய்து முடிச்சிடுச்சு. நம்ம என்ன குமாரனாக இருக்கிறோம்? நம்ம தேவனுக்கும் குமாரனாக இல்லை, புத்திரனும் இல்லை. என்ன இருக்கிறோம்? இன்னும் பிள்ளைகளாகவே குழந்தைகளாகவே இருக்கிறோம். குழந்தை பிள்ளையாக மாறி பிள்ளை என்ன மாறணும்? வாலிபனாக மாறணும்ல, அந்த ஸ்டேஜுக்கு வரணுன்ட்டு தான் ஆண்டவர் சித்தம். புரியுங்களா? நம்ம குழந்தையாக இருந்தால் என்ன அர்த்தம்? நம்ம கையில் என்ன கொடுப்பார் ஆண்டவர்? குழந்தை எது கேட்டாலும் கொடுக்குறாங்களா அம்மா? குழந்தை எது கேட்டாலும் கொடுப்பாங்களா அம்மா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இல்லை, அது குழந்தை இல்லை, அது குழந்தையாக இருக்கனால அது என்ன பண்ணுது? அம்மா எதனா கொடுத்தீங்கன்னா அது உடச்சிடும். அப்போ நம்ம குழந்தையாக இருந்தால் நம்ம கையில் ஆண்டவர் எதுவுமே கொடுக்க மாட்டார். நீ மெச்சூரிட்டி ஆகி நல்ல புருஷனாகன்னா உங்கள்கிட்ட எல்லாமே கொடுப்பார். உலகமே உங்கள் கையில் கொடுப்பார். வானம் என்னுடையது, பூமி என்னுடையது, பூமியில் உள்ளவைகள் என்னுடையது. புரியுங்களா? எல்லாமே என்னுடையது தான். மக்களும் என்னுடையவர்கள். நீ 1000 ஆத்மா ஓடணும்னா 1000 ஆத்மா நம்ம கொடுப்பார் ஆண்டவர். கொடுக்க மாட்டாரா? ரட்சித்து உங்கள் கையில் கொடுத்துருவார். தேவன் தான் ரட்சிக்கணும், ஜபம் தான் நம்ம பண்ணணும். பாவிகளை ரட்சிக்க, அப்போ உலகத்திற்கெல்லாம் பாவிகள், அவங்கள ரட்சித்து யார்கிட்ட கொடுப்பாரு? பரிசுத்தமாக இருக்கிட்ட கையில் கொடுப்பார். அவங்க தான் நடத்துவாங்க கடைசி வரைக்கும். பரிசுத்தம் இல்லாத கையில் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஒருத்தர் பரிசுத்தமே இல்லை, அவங்க கையில் கொடுத்தா எப்படி இருக்கும்? அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அது மாதிரி இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு ரட்சிக்கப்படுவதை கற்று. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் தியானம் மிக அவசியம், அறிவு மிக அவசியம். 7 தூண்கள் வந்து அறிவினால் உருவாகும். ஆராய்வதனால இந்த 7 தூண்கள் உருவாகிடும். ஞானம், அறிவு, புத்தி, விவேகம், நிதானம், நீதி, நியாயம்லாம் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இது உருவாயினே வரும். இன்னொரு பக்கம் கனிகள் உருவாகும் தியானிக்கும் போது. இது ரெண்டும் வந்து இணையும் போது என்ன ஆகுது? கனியும் அறிவும் ஒன்றா சேர்ந்து என்ன ஆகும்? கனின்றது ஒரு விசுவாசம்.
அறிவு என்பது நாலேஜ். இது ரெண்டும் ஒன்றா இணைஞ்சா என்ன உண்டாகுது? எபேசு 4:11 இருக்குது. என்ன உண்டாகுதுன்னு பாருங்கள். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராகும் வரைக்கும். அப்போது விசுவாசத்திலும் அறிவிலும் விசுவாசம் கனி, அறிவுனா நாலேஜ். இது ரெண்டும் ஒன்றாவது என்ன ஆகுது? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராகும். இல்லை, இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்தா ஒரு மனம் வந்தது. அப்போ ஒருமைப்பட்டவங்களை என்ன பண்ண? ஒருமைப்பட்ட ஒரு மனம் வர்றதுக்கு என்ன வழி? அறிவும் விசுவாசமும் அறிவும் ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா ஒருமைப்பாட்டு வந்துடுது. எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒருமை வரும். ஒரு பக்கம் விசுவாசம், ஒரு பக்கம் அறிவு. அறிவு ஆராயதுனால வந்தது, விசுவாசம் தியானிக்கிறதுனால வந்தது. இது வந்ததுக்கு ஒரு மனம் தானே வந்து என்ன பண்ணிடுது? வந்து அப்போ நிறைவான வளர்ச்சி உருவாகுது, வேகமாக உருவாகுது. இப்போ இந்த அறிவும் இல்லை, இந்த விசுவாசமும் இல்லை. இது ரெண்டும் இணையாதனால அந்த இடத்துல வளர்ச்சி இல்லாது போயிடுது. நிறைவான வளர்ச்சி பார்க்க முடியாது. இப்போ வீட்டில் வந்து பிள்ளைங்க என்னதான் பெற்றோர்கள் சம்பளம் இதை வாங்கினோட வீட்டில் என்ன பண்ணாது? பத்தாது. அதுக்கு என்ன காரணம்? அங்கே ஒருமைப்பாட்டே இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு ஒன்று செலவு பண்ணிக்கிறாங்க. எது அவங்க ஒன்று பார்த்தா அவங்க ஒன்று வாங்கின்னு வராங்க, இவங்க பார்த்தா அவங்க ஒன்று வாங்கின்னு வராங்க. இவங்க வந்து அவங்க இப்படியே வாங்கின்னு வரும்போது வீட்டில் என்ன ஆகுது? அங்கே கடன் வாங்கிடுது. அவதான் இல்லைங்களா? அப்போ ஒருமைப்பாட்டு இருந்தால் எல்லாருக்குள்ளேயும் விசுவாசம் அறிவு வந்தால் என்ன இருக்குது? எப்படி இருக்கும்? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் விசுவாசம் அறிவு வந்தால் எப்படி இருக்கும்? பூரண புருஷனாக ஆகிடுவாங்க. புரியுங்களா? அப்போ ஆகிட்ட பிறகு ஆண்டவரே கையில் கொடுப்பாரு. இந்தா வச்சுக்க, எவ்வளோ வேணும், உனக்கு என்ன வேணும் சொல்ல, நான் தரேன் அப்படின்வார். பொண்ணு என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது, உனக்கு என்ன வேணும் நான் தரேன். புரியுங்களா? ஆண்டவர் யாரையும் அனாதையை விட்டார். இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க ஒரு நாள் அனாதையாக ஆகிடுவாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களை அவர் ஏற்றுக்கொண்ட கொஞ்சம் பேர் அவர் வாயில் இயேசுன்னு சொன்னாவே அதுக்கே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுறார். ஆனால் அதே மனுஷன் பூரண மனுஷனாக அவனை என்ன ஆகும்? எல்லாத்தையும் உன் கையில் கொடுத்துட்டு நீயே நடத்துன்னுவார். அல்லையா? இப்போ கொடுக்க மாட்டார், நீயே வச்சுக்குப்பா அப்படின்வார். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ விசுவாசமும் அறிவும் ஒன்றாக சேரும் போது ஒருமைப்பாட்டு வந்து நிறைவான வளர்ச்சி வந்து பூரண புருஷராகி 12 வசனம் சொல்லுது, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. பாருங்க, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்து வேலை இருக்குது எங்கே? சபையில். அப்போ சீர்பொருந்து பொருந்து அந்த வேலை செய்வதற்கு, சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், அந்த சுவிசேஷனுடைய வேலை செய்வதற்கும், கிறிஸ்துவின் சரீரமாக சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். பக்தி விருத்தி அடையும். அப்போ ஒன்று சீர்பொருந்தணும், அப்புறம் பக்தி சுவிசேஷத்தை அறிவிக்கணும், பக்தி விருத்தி அடையணும். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும். இப்போ என்ன பண்ணுறாரு? 3 வேலைக்காக என்ன பண்ணுறாரு? 1 என்ன செய்யணும்? சீர் பொருந்தணும். 2 சுவிசேஷ ஊழியத்தை செய்யணும். 3 பக்தி விரியத்தை அடையணும். இந்த 3 வேலைக்கு சபையில் யாரை கொண்டு வராரு? சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்போ ஏற்படுத்துகிறார் ஆலயத்தில், தேசத்தில். இப்போ நான் வந்து போதகராக வரணுன்னு நான் கனவாக கண்டுந்தேன், போதகன் ஆகணுன்னு. ஏதோ அங்கே 2 பிள்ளைகளை ஒரே நாளில் இழந்த போது உலகத்தில் கடவுள் யார் என்ன பண்ணேன்? 35 வருஷம் எங்கே உட்காந்துருந்தோம். அப்போ மூப்பர், பொருளாளர் எல்லாமே அவர் தான். அப்படி இருந்து கூட இந்த ஊருக்கு எப்படி வந்தேன் நான்? எனக்கும் அவர் அரைக்கிழமை எடுத்துகிட்டு போய் வீடு வீடாக என்ன பண்ணாங்க? பஜனை எடுத்ததுனால தான் நான் வந்து உட்காந்துக்கிறேன். ஒரு அரைக்கிழமை எடுத்ததுனால என்ன ஆகுது? அரைக்கல் லேம்பு எதுக்கு எடுக்கிறாங்க? அந்த கடைசி மாதம் வந்து பாருங்கள், டிசம்பர் மாதம் அப்போ தான் எடுப்பாங்க. 4 மணிக்கு எழுந்து அவர் 3 மணிக்கு அது பெட்ராமஸை கொளுத்துன்னுப்பார் ஆஷ்னா. அப்போ எங்களுக்கு தெரிஞ்சிச்சு கிறிஸ்மஸ் வருதுன்னு. அப்போ தான் எங்களுக்கு தெரியும். தேடுங்கள் தரகப்படும் பாட்டு போட்டிருக்கு, என்ன வந்துடுச்சு? கிறிஸ்மஸ் வந்துடுச்சு. ஏன்னா அப்போ தான் அந்த புனல் அந்த ரேடியோ என்ன பண்ணுறாங்க, அங்கே கட்டுவாங்க, அந்த மாதம் ஃபுல்லாக போடுவாங்க. அப்படி இருந்து கூட என்ன பண்ணல, வசனத்தில் வளரல. அப்போது ஏற்ற நேரங்கள் வரும்போது என்ன பண்ணுறாரு? பின்னாடி வர சந்ததியை எழுப்புறாரு. நம்ம ஏதாவது ஒன்று சின்னதாக ஆண்டவர் செய்தால் தான் பின்னாடி வர சந்ததியை கர்த்தர் எழுப்பிடுவார். நம்ம எதுவுமே ஆண்டவர் செய்யலாம் என்ன பண்ண முடியாது, நம்ம பிள்ளைகளை எழுப்ப முடியுமா? அப்போ நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு வைராக்கியமாக ஜப வீரனாக, ஜப வீராங்கனியாக, ஜபத்தில் சத்தியத்திலாவது இந்த 5 ஊழியத்தில் ஏதாவது ஒரு ஊழியத்தை என்ன பண்ணோம்?
தேவ பக்தியாக வாழ்ந்து காட்டினா, சாட்சியாக வாழ்ந்தால் மணந்திருப்போம். இதெல்லாம் நம்ம செய்தினே வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பின்னாடி வர சந்ததியை எழுப்புறாரு. அப்புறம் நம்ம பேர பிள்ளைகளை எழுப்புவார். பின்னாடி யாராவது ஒருத்தர் ஆண்டவர் பற்றி சொல்லினே வருவாங்க. புரியுங்களா? அப்போ ஆண்டவர் பாருங்கள், இதெல்லாம் வந்து பக்தி விருத்தி அடையணும். இல்லை இவங்கெல்லாம் சபையை வந்து என்ன செய்யணும்? சீர்படுத்துவதற்கு. அப்போ பூரண புருஷர் ஆன பிறகு டக்கு என்ன பண்ணுறாரு? அவங்கள பூரண புருஷர் ஆன பிறகு என்ன பண்ணுறாங்க? அந்த ஒருமைப்பாட்டு வந்துடுச்சு. அப்புறம் நிறைவான வளர்ச்சி வந்திருக்கு. பூரண புருஷன் ஆன பிறகு உடனே அவர் என்ன பண்ணுறாரு? சபை கொண்டு வந்து இவங்க தான் வந்து அப்போஸ்தலர்கள். அப்போ நீங்கள் அந்த நிறைவான வளர்ச்சி, நிறைவான அந்த பூரண புருஷர், அப்புறம் இந்த விசுவாசத்துலேயும் இந்த அறிவியலையும் நீங்கள் வளர்ந்து வரீங்க. அப்போ ஒருமைப்பாட்டு வருதுன்னா கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்கிறார். உடனே நீ எனக்கு வேணுமா? உனக்கு புரியுங்களா? நீ எனக்கு வேணுமா அப்படின்றாரு. இந்த ஊழியை நீ செய்யணும், உன்னை எடுத்து நான் பயன்படுத்துவேன். அப்போ இது உடனே வந்துடுச்சா? டக்குன்னு அவங்க வந்து ஊழியத்துக்காரன் ஆகிட்டாங்களா? அந்த வர வரைக்கும் காத்திருக்க, பூரண புருஷரை வர வரைக்கும் காக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாமே பூரண புருஷர்களாக மாறணும். புரியுங்களா? பூரண புருஷராக மாறிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பூரணத்துக்குள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை என்ன பண்ணுறாரு? அவருடைய வேலை செய்வதற்கு தெரிந்து கொள்கிறாரு. அல்லேலூயா. அதான் எபிரேயர் 5:14 வாசித்தோம். நம்ம ஏற்கனவே இந்த வசனத்தை வாசிக்க முடிக்க போகிறோம். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானத்திரியங்களுடையவர்களாகிய பூர்ண வயதுள்ளவர்களுக்கே தகும். பூரண வயது உள்ள வந்துச்சு பாருங்கள், பூரண வயது. அப்போ இதெல்லாம் நீங்கள் இப்படி பயிற்சி எடுக்கணும். இனிமேலாவது என்ன பண்ணோம்? எடுத்தவருக்கு ஒரு அதிகாரத்தை என்ன பண்ணணும்? டக்குன்னு நீங்கள் வாசிக்க வேண்டியது உண்மை, அதுக்கடுத்தது அதை கேட்க வேண்டியது உண்மை. ஆனால் கை கொள்றதுக்கு தான் நம்ம இதெல்லாம் செய்கிறோம். நீங்கள் ஒரு வார்த்தையை எடுத்து, உங்களுக்கு நல்ல செல்ஃபோன் இருக்குது, அதில் அந்த வார்த்தை பைபிளில் லோட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த வார்த்தையை அதில் வச்சு நீங்கள் தட்டிங்கன்னா அந்த ஒரு வார்த்தை எங்கெல்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிப்பீங்க. அது லைனாக வந்து விழும். அந்த ஒரு வார்த்தையில் எது முக்கியமான வார்த்தை 3 செலக்ட் பண்ணுங்கள். அதை வச்சு நல்லா தியானம் பண்ணுங்கள். அப்படி எடுக்க முடியாதம்மா? பைபிள் எல்லாருக்கிட்டையும் உங்களோட பைபிள் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குதுல்ல, இதை வச்சு என்ன பண்ணிக்கணும்? அந்த வார்த்தையை வச்சு நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், அது அந்த வார்த்தையை டைப் பண்ணி போட்டிங்கன்னா அது 100 இடத்துல வரலாம், 200 இடத்துல வரலாம். ஆனால் ஒன்று ஒன்றா கவனமாக கேட்டு பார்த்துக்கினே வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3 வார்த்தை ஆண்டவர் கொடுப்பார். அதிலேருந்து எடுத்து அதை வச்சு என்ன பண்ணுறீங்க? அதை தான் தியானிக்கணும். ஃபஸ்ட்டு அதை ஆராயணும். ஆராய்ந்த பிறகு தியானிக்கணும். ஆராய்ந்து அது என்ன சொல்ல விரும்புது, முன்னாடி பின்னாடி வாசினா வந்தீங்கன்னா அந்த வார்த்தையுடைய அர்த்தத்துக்கு ஆண்டவர் வெளிப்படுது. அர்த்தம், அதுக்கடுத்தது அதனுடைய மைய பொருள் என்ன, அதுக்குள்ளே இருக்கிற வெளிப்பாடு என்ன, இதெல்லாம் ஆண்டவர் சொல்லி தருவார். உடனே அந்த வார்த்தை இருதயத்தில் கொண்டு போய் நீங்கள் வச்சு தியானிக்கும் போது இப்போ அந்த வார்த்தை என்ன செய்யும்? அந்த வார்த்தை அப்படியே ரத்தமாக மாறும், ஜீவ ரத்தமாக மாறும், ஜீவ ஆவியாக மாறும், ஜீவ தண்ணீராக மாறி நம்முடைய ஆவி ஆத்மஸ்தர் கலந்து நமக்கு என்ன பண்ணுற ஆண்டவரே சொல்லுங்கள், நமக்குள்ளே வந்து மாற்றங்களை வந்து உருவாகுது. அழிக்க வேண்டியது அழிச்சுது. என் பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அப்போ இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை எடுத்து உள்ளே வச்சு தியானிக்கும்னா பிசாசின் கிரியை உள்ளே இருந்தால் அது அழிஞ்சினே வரும். ஒரு கிரியை அதை என்கிட்ட சொன்ன பாருங்கள், நிறைய நான் கோவப்படுவேன், நான் எரிச்சல் அடைவேன், நான் வந்து மற்றவர்களுக்கு என்ன செய்வேன், தப்பான காரியத்தை பேசுவேன். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் போகிறதுக்கு என்ன வழின்னா, நம்ம எதுவும் இதை வந்து என்ன பண்ணுறோம், இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அதை என்ன பண்ண முடியாது, போட்டு மூட்டை கட்டி உள்ளே வைக்க முடியுமா? ஆனால் அதே இயேசுக்கிட்ட வரவங்கிட்ட வந்து சுபாவம் வளர்கிறதுக்காக வரல, சுபாவம் அழியத்துக்காக வரும். நம்ம போகிற இடம் அப்படி, நம்ம போய் ஒரு ஆலயத்துக்கு போய் அங்கே எந்த சுபாவம் மாறலை அப்படின்னா அப்போ அந்த இடத்துக்கு போய் நீங்கள் வேஸ்ட்டு. புரியுங்களா? எங்கேயோ அது சம்திங் ராங் ஆகுது. அப்போது என்ன ஆகுது, அங்கே சரியாக சொல்லித்தரல. அப்போ அதனால் என்ன பண்ணுறோம், இப்படி நம்மளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு டியூஷன் மாதிரி வைக்கிறார் மாதம். இப்போ இதே கடைப்பிடிக்கணும், அப்போ நம்மளுக்கு மாற்றங்கள் வரும். இல்லைங்க அங்கே போய் தான் என்னை மாற்றுன்னா மாறலைன்னா இந்த கிளாஸ் இங்கே வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. என்னம்மா அங்கே மாற்றம் நம்ம வைக்க வேண்டிய அவசியமா? மாறாதனால தான் ஆண்டவர் இதெல்லாம் வச்சுருக்கிறாரு. மாறுதுன்னா என்ன பண்ண மாட்டார், எனக்கு சொல்ல நீ போய் சர்ச்சை கட்டி என்ன பண்ணிக்கோ, ஆத்தமா அதை எப்படி நடத்திக்கோ அப்படின்வார். அப்போ இந்த ஊழியை நான் செய்யறதுக்கு வேண்டிய அவசியமே கிடையாது. இது மாதிரி நேற்று கிருபாசன சர்ச்சையில் போயிருந்தோம் சாந்தோமில். புரியுங்களா? அங்கே கிருபாசனத்தில் இருக்கிறவங்க பைபிள் கிளாஸ் சேர்ந்தாங்க.
புரியுங்களா? உடனே நாளைக்கு நாங்கள் இப்போ நைட்டு வந்து இங்கே மதுரானத்துக்கு போகிறோம். அங்கே 7 மணிக்கு கிளாஸு. இங்கேருந்து 2 ஹவர் வண்டி ஓட்டின்னு போய் தான் அங்கே என்ன பண்ணோம், நின்றுட்டு அந்த கிளாஸ் முடிக்கணும். 9 மணிக்கு முடிக்கணும். 9 மணிக்கு முடிச்சு சாப்பிட்டு உடனே நாங்கள் பாண்டிச்சேரிக்கு போனோம். எப்படி இருந்தால் 12 ஆகும். காலையில் மறுபடியும் 6 மணிக்கு அங்கே மெசேஜுக்கு ரெடி ஆகணும். 2 மெசேஜ். அதை முடிச்சுட்டு நேராக என்ன பண்ணோம், பாண்டிச்சேரிலேருந்து மதுரங்கத்துக்கு ஓடிடணும். 3 மணிக்கு அங்கே சீசத்தை பயிற்சி, சாயந்தரம் 3 மணிக்கு. நாளைக்கு 8 மணிக்கு, அதை நான் 5-6 மணிக்கு முடிப்போம். 3 மணிக்கு ஆரம்பித்தா 6 மணிக்கு முடிச்சிடணும்னு வச்சுங்க. மறுபடியும் அங்கேருந்து வண்டி எடுத்து எங்கே வரணும், சென்னைக்கு வரணும், வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு வந்துட்டு தான் நாளைக்கு எங்களுக்கு என்னது கொஞ்சம் ரெஸ்ட்டு. ஏதோ நாங்கள் உங்களை முடிச்சுட்டு இங்கேருந்து வீட்டுக்கு போகிற மாதிரி இல்லை. அடுத்தடுத்த ஊழியம் 4 ஊழியம் இருக்குது. அப்போ ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. புரியுங்க, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே பலன் உண்டு. அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சின்னு ஓடுறோம். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினை எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ பலன் ஆண்டு கொடுத்தனே வருவார். ஐயோ நீ சோர்ந்து போயிடுவேன் அப்படின்னு இல்லை. பூமியில் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்கள் இருக்கிற கொஞ்சம் ஆண்டவருக்காக உழைக்கிறோம். நீங்கள் போன பிறகு என்ன பண்ணுவீங்க, சாப்பிட்டு படுத்துனுப்பா இல்லை 2 ஹவர் 1 ஹவர் என்ன பண்ணுங்கள், ஒரு 2 ஹவர் அதுக்குன்னு ஒதுக்கி நம்முடைய வேலையெல்லாம் கரெக்டாக செய்து முடிச்சுட்டு 2 ஹவர் உட்காந்து யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 1 நிமிஷம், ஒரு 3 ஹவர் என்னை என்ன பண்ணாதீங்க, 2 ஹவர் என்னை ஒன்றும் பண்ணாதீங்க, இல்லை 1.5 ஹவர் என்னை ஒன்றும் பண்ணாதீங்க. நான் தேவ சமூகத்தில் உட்காந்து கொண்டாந்து தியானம் பண்ணிடுறேன் அப்படின்னு நீங்கள் தியானம் பண்ணாதான் இதை கர்த்தர் கவனித்து அதுக்கு அடுத்து உங்கள் சந்ததியிலேருந்து தியானிக்கிறவர்கள் எழுப்பார். அப்புறம் கணவர் எழுப்பார், அப்புறம் பிள்ளைங்களை எழுப்பார், அப்புறம் பிள்ளைங்க அந்த வேறு வீட்டுக்கு போனால் அவங்களே எழுப்பார். என்னம்மா நீங்கள் பைபிள் படிக்கிறீங்களே, என்ன இப்படி படிக்கிறீங்களே, இவ்வளோ நேரம் உட்காந்துக்கிறீங்கன்னா தியானம் பண்ணுறேன் அப்படின்னா அந்த தியானத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது. நீங்கள் அவங்களுக்கு சொல்லி தருவீங்க. நம்ம எதுவும் பண்ணாத இருந்தோம்னா பைபிள் மட்டும் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா என்ன சொல்லுங்கள், நம்ம பைபிள் ஃபஸ்ட்டு கூட இவ்வளோ கோவப்படுறீங்களேன்னு. இன்னும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பின்மாற்றமாக இருக்கிறீங்களே, அதனால் நானும் இந்த கிளாஸ்க்கு வர மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கே சொல்லுவாங்க. நான் சர்ச்சுக்கு மட்டும் வரேன், என்ன செய்வேன், சர்ச்சுக்கு மட்டும் வரேன். ஏன்னா சர்ச்சிலே உங்கள் சுபாவம் மாறாதுன்னா எதுவும் மாறாது. அதனால் நீங்கள் கிளாஸ் பண்ணால் மாறாது. அதனால் 2 இடத்துக்கு நான் ஏன் வரணும், ஒரு இடத்துக்கு மட்டும் வரேன்னு சொல்லிட்டு சண்டே மட்டும் வருவாங்க. எத்தனை பேர் எங்களுக்கு புரிஞ்சது? நம்ம நம்பிக்கை குறித்து எடுக்கலாம். நம்பிக்கை அப்படியே இருக்குது. ஆனால் ஆண்டவரே அவர் நடத்தி கொண்டு போகிறாரு. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1, வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2, மாதம் ஒரு முறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3, ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4, டிவி ஊழியம். 5, பத்திரிகை ஊழியம். 6, சிடி டிவிடி ஊழியம். 7, பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8, உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9, நலிந்த குழந்தைகள் இல்லம். 10, 24 மணி நேர ஜெப மையம். 11, சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12, சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13, மருத்துவ முகாம். 14, ஜெயில் ஊழியம். 15, கைப்பிரதி ஊழியம். 16, கிராம ஊழியம். 17, மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18, நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19, சமூக நலப்பணிகள் ஊழியம். 20, இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21, தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.